إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد அன்புள்ள சகோதரர்களே, நசீஹத்துல் வலதியா என்ற இமாம் அபுல் வலீத் அல் பாஜி அவர்களுடைய இந்த நூலுடைய இரண்டாவது பகுதியிலே நாம் என்ன இருக்கிறோம். அதில் அடுத்த பகுதியாக அவர் அறிவு சம்பந்தமாக எல்லாம் சொன்ன பின்னால் அல் அம்ரு பில் மஅரூஃப் வன்னஹி அனில் முன்கர், அதாவது நன்மையவி தீவை தடுத்தல், அந்த அதாவது வேலையில் நீங்கள் ஈடுபடுங்க அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு அடுத்த கட்டமாக அதாவது தாஅத்து வலியில் அம்ரு ஃபி கைரி மஅசியத்தில்லா, அதாவது பாவம் அல்லாத விஷயங்களில் அதிகாரமுடையவருக்கு கட்டுப்படுதல் அப்படி என்று அதி ஆமன் வல்லாஹுல்லாஹு அம்ரக்குமா, உங்களோட காரியங்கள் நிர்வகிப்பதற்கு அல்லாஹ் பொறுப்பு கொடுத்தவருக்கு நீங்கள் வழிபடுங்கள். மாலம் துதுஅயா இலா மஅசியா, பாவத்தின் பக்கம் நீங்கள் அழைக்கப்படாத வரைக்கும். ஃபஜிப் அன் தம்தனிஆ மின்ஹா, அதிலிருந்து நீங்கள் தவிர்த்து கொள்வது அப்போ கடமையாகிறது. தபுதுல தாஅத ஃபீமா சிவாஹா, பாவம் அல்லாத விஷயங்களை நீங்கள் அவருக்கு கட்டுப்பட வேண்டும் என்ற அந்த பகுதியையும். அடுத்தது இல்திசாமு சிதுக் வஜ்தினாபில் கதிப், உண்மையை கடைபிடித்தல், பொய்யை தவிர்த்து நடத்தல். இதில் வஅலைக்குமா பிஸ்ஸிதுக், நீங்கள் உண்மையை கடைபிடிங்கள். ஃபஇன்னஹு ஸைன், அது அலங்காரம், அது ஒரு அழகு. வஇய்யாக்குமா வல் கதிப் ஃபஇன்னஹு ஷைன், உங்களை நான் பொய்யை விட்டு எச்சரிக்கிறேன். ஃபஇன்னஹு ஷைன், ஷைன் என்று சொல்கிறது அது அசிங்கம். வமன் ஷுஹிர பிஸ்ஸிதுக், உண்மையின் மூலம் ஒருவர் அறியப்பட்டு விட்டால் ஃபஹுவ நாத்திகுன் மஹ்மூதுன், அவர் சிறப்பான பேச்சுக்களை பேசக்கூடிய ஒரு மனிதர். வமன் உரிஃப பில் கதிப், யார் பொய்யின் மூலம் அறியப்படுகிறாரோ ஃபஹுவ சாக்கித்துன் மஹஜூருன் மஸ்மூமுன், அவர் மௌனமானவர் தான், மக்களால் புறக்கணிக்கப்படுகிறார். அவர் எவ்வளோ பேசினாலும் மௌனமான, அதான் ஒன்றும் பேசாத மாதிரி அவர். வ அகல் உகூபாத்தில் கத்தாப் அல்லா யுக்பல சிதுக், பொய்யருடைய ஆக குறைஞ்ச தண்டனை என்ன தெரியுமா? அவருடைய உண்மை ஏற்றுக்கொள்ளப்படாமல் இருக்கிறது. ஒரு பொய் சொல்லி அறியப்பட்டுட்டா அவருக்கு கிடைக்கக்கூடிய குறைஞ்ச தண்டனைண்டா அவள் உண்மை சொல்கிறா, அதை ஏற்றுக்கொள்ள வைக்கிறதுக்கு என்ன செய்யும்? ஏன்னா அவன் அறியப்பட்டது பொய்யால் என்றதுனால. வலா எத்த ஹக்கு ஹக்கு, அவருடைய உண்மை எப்பொழுதுமே ஹக்காக என்ன செய்யாது, மக்கள்கிட்ட எடுபட மாட்டாது, அதாவது இந்த அங்கீகரிக்கப்பட மாட்டாது. ஒமா வசஃப் அல்லாஹு தஆலா அஹதன் பில் கதிபி இல்லா தாமன் லஹு, அல்லாஹு தாலா பொய்யை பற்றி யாரையாவது சொல்லி இருந்தான் அவனை விமர்சித்தே அல்லாஹு தாலா சொல்லி இருக்கிறான். வலா வசஃப் அல்லாஹு தஆலா அஹதன் பிஸ்ஸிதுக் இல்லா மாதிஹன் லஹு முர்ஃபி அம்பிஹி, எப்பொழுதுமே உண்மையை பற்றி அல்லாஹு தாலா சொல்லியிருந்தான்னா அல்லாஹ் புகழ்ந்தும் உயர்த்தியும் தான் என்ன செய்திருக்கிறான், சொல்லியிருக்கிறான். அதா உல் அமானா, அமானிதத்தை நீங்கள் நிறைவேற்றல். வஅலைக்குமா பி அதா இல் அமானா வ ஐயாக்குமா வல் இல்மாம் பில் ஹியானா, அதாவது அமானிதத்தை பேணி நடங்க. அதே போல் மோசடிகள், துரோகம், இதில் நான் உங்களை எச்சரிக்கை செய்கிறேன். அத்தியல் அமானத்தை இலா மன் தமனக்குமா வலா தஹூனா மன் ஹானக்குமா, யார் உங்களை நம்பி ஒன்று ஒப்படைச்சாரோ அவங்கள்ட்ட திருப்பி ஒப்படைச்சிருங்க. உங்களுக்கு மோசடி செய்திருந்தாலும் கூட அவர்களுக்கும் என்ன செஞ்சிருவானா, நீங்கள் மோசடி செய்து விட வேண்டாம். வௌஃபியா பில் அஹதி இன்னல் அஹத கான மஸ்ஊலா, உங்கள் ஒப்பந்தங்களை நீங்கள் நிறைவேற்றுங்கள், அகதுகளை நிறைவேற்றுங்கள், அவை விசாரிக்கப்படக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. அதே போல் அளவை நிறுவையில் மோசடி செய்ய வேண்டாம். அவுஃபியல் கைல வல் வசன், அதாவது அளவை நிறுவை நீங்கள் பூர்ணமாக நடத்தி கொள்ளுங்கள். ஃபஇன்ன நக்ஸ ஃபிஹி மக்த், ஃபஇன்ன நக்ஸ், எப்பயும் நம்ம பிள்ளைக்கு செய்கிற உபதேசத்தில் இந்த அளவை நிறுவ வரவே வராது. ஏன்னா நம்ம போய்ட்டு அவ்வளோ பிஸ்னஸ் சார்ந்த விஷயம் தானே. அவர் எல்லா பகுதியும் என்ன செய்கிறாரு சொல்கிறாரு. ஃபஇன்ன நக்ஸ ஃபிஹி மக்த், அதில் குறைபாடு செய்வது என்பது ஒரு வெறுக்கத்தக்க விஷயம். லா யுனக்கிசுல் மால், அது பொருளாதாரத்தை குறைப்பதல்ல. பல் யுனக்கிசு தீன வல் ஹால், உன்னோட தீனையும் உனது நிலையையும் அதை என்ன செஞ்சிரு குறைத்து விடும். அதே போல் ரத்தம் ஓட்டுவது, அந்நஹி அனில் முஷாரக ஃபி சஃப்கி திமா அல் முஹர்ரமா, ஹராமான ரத்தம் ஓட்டுதல், அதில் நீ பங்காளராக என்ன செஞ்சிடாத, மாறிவிடாதே. ஒரு வார்த்தையாலோ அதாவது ஒரு சொல்லாலோ அல்லது ஏதோ ஒரு வார்த்தையாலோ நீ அதில் கலந்துடாத. ஏதோ ஒரு விஷயத்தில் தூண்டியோ, அதாவது அரசு ஒரு கலவரம் செய்தோ அதில் ஒரு வார்த்தை அதுக்கு காரணமாக அமையக்கூடாது. மனிதன் மார்க்கத்தில் சுதந்திரமாக இருந்து கொண்டே இருப்பான். மன்னிப்புக்கான சான்ஸ் அவனுக்கு நிறைய இருந்து கொண்டே இருக்கும். எது வரைக்கும் என்று சொன்னால், அவனது கையை அல்லது அவனது நாவை ஒரு முஃமினுடைய இரத்தத்தில் கலக்காத வரைக்கும். கலந்துட்டாண்டா, அந்த கொலையில் சம்மந்தப்பட்டுட்டாண்டா ஒரு நெருக்கமான வட்டத்துக்குள்ள அவன் என்ன செஞ்சிட்டான், போய்விட்டான். ஒம யக்துல் முஃமினன் முத்தஅம்மிதன், யார் ஒரு முஃமினை வேண்டுமென்று கொலை செய்கிறாரோ ஃபஜஸாஹு ஜஹன்னம், அவரது கூலி நரகம். ஹாலிதன் ஃபீஹா, அதன் நிரந்தரமாக அவர் தங்குவார். வகதிபல்லாஹு அலைஹி, அல்லாஹ் அவர் மீது கோவப்படுகிறான். வலஅன, அல்லாஹ் அவரை சபிக்கிறான். வஅத்தலஹு அதாபன் அதீமா, அல்லாஹு தாலா அவனுக்கு கடுமையான வேதனையை அதாவது தயாரித்து வைத்திருக்கிறான். சூரா பக்ரா 93.
விபச்சாரத்தை தவிர்ந்து கொள்ளுங்கள். அது வந்து அதாவது கண்ணியமான சிறப்பானவர்களுடைய பண்பாடு. அதில் ஈடுபடுவது என்பது இந்த உலகத்திலும் வெட்கம், மறுமையில் அது தண்டனை. வலா தக்ரபு ஸினா, விபச்சாரத்தை நெருங்க வேண்டாம். இன்னஹு கான ஃபாஹிஷதன் வ ஸாஅ ஸபீலா, அது அருவருக்கத்தக்கது, வழிகளால் மானக்கேடானது, வழிகளால் மிகவும் கெட்டது. சூரா இஸ்ரா 32. அடுத்தது சாராயம் அருந்துதலை தவிர்த்து கொள்ளுங்கள். போதை, சாராயம் இவைகளை தவிர்த்து கொள்ளுங்கள். வையாக்குமா ஒ ஷுர்பல் ஹம்ர், சாராயம் அருந்துவதை நான் எச்சரிக்கிறேன். இன்னஹ உம்முல் கபாயிர், பெரும்பாவங்களின் தாய் அது. அதில் ஈடுபட்டுட்டால் எல்லா பெரும்பாவத்தையும் என்ன செஞ்சிடுவான், செய்து விடுவான். வல் முஜர்ரியா அலல் மஆசிம், அதாவது பாவங்களை தூண்டக்கூடியது அது. ஒக்கது ஹர்ரமஹ் அல்லாஹு தஆலா ஃபி கிதாபில் அசீஸ், அல்லாஹு தஆலா என்ன அதை தன் வேதத்தில் ஹராமாக்கி இருக்கிறான். இன்னமா யுரீது ஷைத்தான் அய்யூகி அபைனகுமுல் அதாவத வல் பக்தா அமின ஃபில் ஹம்ரி வல் மைசிர், அதாவது ஷைத்தான் உங்களை விரும்புவதெல்லாம் உங்களுக்கு மத்தியில் பகைமையையும் குரோதத்தையும் இந்த சாராயத்திலும் அந்த அதாவது சூதாட்டத்திலும் ஏற்படுத்தவே விரும்புகிறான். வயசுத்தக்கும் அன் திக்ரில்லா வானிஸ்ஸலா, அல்லாஹ்வை திக்ர் செய்வதை விட்டும் தொழுவதை விட்டும் உங்களை தடுக்க விரும்புகிறான். ஃபஹல் அன்தும் முன்தஹூன், நீங்கள் தவிர்ந்து கொள்வீர்களா என்று அல்லாஹ் கேட்குறான். சூரா மாஇதா 92. வஹஸ்புகுமா பிஷைஇன் யுத்ஹிபுல் அக்ல் வயுஃசிதுல் லுப், அதாவது உங்களுக்கு போதுமானதை தவிர்ப்பதற்கு சிந்தனையையும் சிந்திக்கிற தன்மையும் ஒன்று அகற்றிவிடுமாக இருந்தால் அது போதுமானது அதை தவிர்ப்பதற்கு. வக்கது தரக்கஹா கௌமுன் ஃபில் ஜாஹிலியத்தி தக்கர்ருமன், ஜாஹிலிய காலத்திலே அந்த சாராயம் அருந்தாமல் கண்ணியத்தின் காரணமாக விட்டவர்கள் என்ன செய்கிறாங்க, இருக்கிறார்கள். ஃபையாக்குமா வ முகாரபத்தஹா, எனவே அதை நெருங்குவதை எச்சரிக்கிறேன். வ ததன்னுஸ் பிர்ஜிசியாம், அந்த அசிங்கத்தில் நீ கலந்து விடுவதையும் எச்சரிக்கிறேன். அல்லாஹு தாலா இதனை குர்ஆனில் அதாவது அறுக்கப்பட்டு கல்லுகளில் அறுக்கப்பட்டு வணங்கப்படுகின்ற அந்த சிலைகளுக்கு அல்லாஹு தாலா என்ன செய்கிறான், அதே போல் குறிப்பார்க்கப்படுகின்ற அம்புகளுக்கு அல்லாஹு தாலா இவைகளெல்லாம் ஒப்பிட்டிருக்கிறான் அப்படி என்று சொல்லி, இன்னமல் ஹம்ரு வல் மைசிர் வல் அன்சாபு வல் அஸ்லாமு ஜஜ்ஜு மின் அமலி ஷைத்தான் ஃபஜ்தனிபுஹு லஅல்லக்கும் துஃப்லிஹூன், அதாவது சாராயம், அதே போல் சூதாட்டம், வல் அன்சாப்ன்றது என்ன அந்த கற்களில் அறுக்கிறது அவைகள், வல் அஸ்லாம் என்று சொன்ன குறிப்பாக்குறது, இவைகள் எல்லாமே ஷைத்தானுடைய வேலைகளில் உண்டு. அவைகள் அனைத்தையும் தவிர்ந்து கொள்ளுங்கள், நீங்கள் வெற்றி பெறுவீர்கள் என்று அல்லாஹ் தாலா சொல்கிறான். அப்போ சாராயத்தை இதில் கொண்டு போய் சேர்த்திக்கிறான், இணைவை போட அல்லாஹ் தாலா இணைத்து சொல்லி இருக்கிறான் அப்படி என்று சொல்லிட்டு என்ன சொல்கிறான்னா, ஒரு புத்திசாலி வந்து நிச்சயமாக ஃபஹல் யஸ்தஜீசு ஆகிலுன் யுசத்திகுல் பாரிய ஃபி ஹபரிஹி தபாரக் இஸ்மு, அல்லாஹு தாலாவை உண்மைப்படுத்துகின்ற ஒரு ஆக்கில் ஒரு புத்திசாலி இதை வந்து ஒரு நாள் என்ன நெருங்க மாட்டான். அல்லாஹ்வை உண்மைப்படுத்துகின்ற புத்திசாலி நெருங்க மாட்டேன், உனக்கு பகமை வருமன்றான், அல்லாஹ் உனக்கு வந்து என்ன அதாவது குரோதம் உண்டாகுமன்றான். ஷைத்தான் உடனே அந்த பக்கம் எடுத்து செல்ல பார்க்குறேன்னு சொல்கிறான். அதை உண்மைப்படுத்துகிற ஒரு புத்திசாலி என்ன செய்ய மாட்டான், இதில் ஈடுபட மாட்டான். அப்புறம் வட்டியை என்ன செய்கிறாரு, எச்சரிக்கிறாரு. யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டவர்களே, இத்தகுல்லாஹ வதரு மா பக்கிய மினர் ரிபா இன் குன்தும் முஃமினீன், ஈமான் கொண்டவர்களே அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள், வட்டியில் எஞ்சியதை விட்டு விடுங்கள். வட்டி வாங்குறவற்றை அல்லாஹ் தாலா சொல்கிறான். இதில் வட்டி எதில் எஞ்சியதை விட்டு விடுங்கள்னு சொன்னால், யார் கடன் கொடுத்து வட்டியை வாங்கிட்டு இருக்கிறானோ அவர்கிட்ட அல்லாஹ் தாலா சொல்கிற கடனை மட்டும் என்ன செய்யுங்க, அவன்கிட்ட கேளுங்க, வட்டியை என்ன செய்ய வேண்டாம், எடுக்க வேண்டாம். வதரு மா பக்கிய மினர் ரிபா இன் குன்தும் முஃமினீன், நீங்கள் மூமின்களாக இருந்தால், ஃபஇல்லம் தஃஅலு, நீங்கள் செய்யவில்லை என்றால், ஃபஅதனு பிஹர்ப் மினல்லாஹி வரசூலி, அல்லாஹ்வுக்கும் அவருடைய தூதருக்கும் எதிராக போர் பிரகடனம் செய்யுங்கள். சூரா பக்ரா 278 279. யம்ஹகுல்லாஹு ரிபா, வட்டி அல்லாஹ் தாலா அழிப்பான். வயுர்பி சதகாத், அதே போல் சதக்காக்களை எல்லாம் வளர்த்தெடுப்பான். இதில் வந்து வயுர்பி என்ற வார்த்தை தானே, அதுவும் ரிபா தான். சதக்காவை அல்லாஹ் ரிபாவாக்குவான், ரிபாவை அல்லாஹ் அழிப்பான்னு சொல்கிறான். அது எப்படி வருதுன்னா குர்ஆன் வசனம், யம்ஹகுல்லாஹு ரிபா, ரிபாவை அல்லாஹு தாலா அழிப்பான், சதக்காவை ரிபாவாக்குவான். வயுர்பி, அது அந்த இடத்துல அல்லாஹு தாலா என்ன, அதாவது அதை வளர்ப்பான இடத்துக்கு வயு அல்லிம் வயு கசீர் அப்படி சொல்லாமல் வயுர்பி, அர்பாண்டா வளர்றது, எர்புண்டா வளர்ந்து வாரது அப்படின்னு அர்த்தம். அப்போ யம்ஹகுல்லாஹு ரிபா, அவங்க வளர்ந்து வாரதாக சொன்னதான் ரிபா, அந்த ரிபாவை அல்லாஹ் அழிப்பான். வயுர்பி அஸ்ஸதகா, சதக்கத்துக்களை அதாவது தர்மங்களை அல்லாஹு தாலா வளர்த்து எடுப்பான். அதே போல் அனாதைகளுடைய சொத்துக்களை சாப்பிட்டு விட வேண்டாம் அப்படின்ட்டு, இன்னல்லதீன யகுலூன அம்வாலல் யதாமா துல்மன், அதாவது அனாதைகளுடைய சொத்துக்களை யார் சாப்பிடுகிறார்களோ அநியாயமாக, இன்னமா யகுலூன ஃபீ புத்தூனிஹிம் நார், அதில் அல்லாஹ் தாலா துல்மன் அநியாயமாக சாப்பிடுகிறான்னு சொல்கிறதுக்கான பராமரிப்பவருக்கு பராமரிப்பு செலவுக்கு ஏற்ப கொஞ்சம் முறையாக என்ன செய்யலாம், சாப்பிட்டு கொள்ளலாம், அது அநியாயம் இல்லை. அநியாயமாக யார் சாப்பிடுகிறாரோ இன்னமா யகுலூன ஃபீ புத்தூனிஹிம் நாரா, தங்களது வயிறுகளிலே அவர்கள் நெருப்பையே சாப்பிடுகிறார்கள். வஸயஸ்லவுன சஈரா, அவர்கள் அந்த நரகத்தை அடைவார்கள். சூரா நிசா 10. அதே போல் அலைக்குமா பி தலபில் ஹலாலி வஜித்னாபில் ஹராம், ஹலாலானவைகளையே நீங்கள் என்ன செய்ய தேடுங்க, ஹராமான அதாவது வைகளை விட்டும் தவிர்ந்து கொள்ளுங்கள். ஃபஇன் அதம் துமா அல் ஹலால, உங்களுக்கு ஹலாலே ஒரு இடத்துல இல்லைண்டா மட்டும் ஃபல்ஜா இலல் முத்தஷாபி,
ஹலாலா ஹராமான்னு சொல்லி இது என்ன பைனஹுமா உமூருன் என்ன முஸ்தபிஹாத் சந்தேகம் அவைகள் எடுங்க. எப்போ அதை எடுக்கணுமெண்டா ஹலாலும் ஹராமும் இல்லாத நேரத்தில் அதை எடுங்க. அந்த குறிப்புக்காக தான் இதை நான் வாட்சேன். சின்ன சின்ன குறிப்புகள் வந்து அழகாக இருக்கும். அதே போல் அநியாயம் செய்வதை அஞ்சிக் கொள்ளுங்கள். ஒரு அநியாயம் மறுமை நாளில் பல அநியாயங்களாக வந்து நிற்கும். ஒத்தாலி மதுமுல் ஹலாயிக் படைப்புகளிலேயே அநியாயக்காரன், அதாவது எல்லா மக்களுக்கு மத்தியிலும் நிந்திக்கப்படக்கூடியவன். முபகதுன் இலல் ஹலாயிக் அனைத்து படைப்புகளாலும் வெறுக்கப்படக்கூடியவன் தான் அநியாயக்காரன். அதே போல் கோல் சொல்ல வேண்டாம். வையாக்கும் ஒன் நமீமா கோல் மூட்டுவதை தவிர்த்து கொள்ளுங்கள். இன்ன அவ்வளமா அதாவது யம்குத்து அலைஹா மன் துன்கலு இலேஹி முதலாவது வந்து யும்கத்து அலைஹா அந்த விஷயத்தில் வந்து விமர்சிக்கப்படுகின்றவர் யார் என்று சொன்னால் யாருக்கு அது என்ன அந்த செய்தி கொண்டு போகப்படுகிறதோ அவர் தான் முதலாவது அதில் என்ன செய்வார், வெறுக்கப்படுவார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க லா யதுகுலுல் ஜன்னத கத்தாத் இந்த கோல் சொல்லுகின்றவர் அதான் நம்மாம் கோல் சொல்லுகின்றவர் சொர்க்கம் நுழைய மாட்டார். ஹுதைஃபா ரலியல்லாஹு அன்ஹு வந்து ஒருத்தர் இந்த செய்தியை அரசருக்கு எடுத்து வைப்பா ஆட்சியாளருக்கு எடுத்து வைப்போமான்னு சொல்லுவாங்க. அப்போ தான் இந்த செய்தியை சொல்லுவார். கோல் சொல்கிறவன் என்ன செய்ய மாட்டான், சொர்க்கம் நுழைய மாட்டான். அதாவது ஆட்சியாளருக்கு இதை கொண்டு போய் சேர்ப்போமான்னு இருக்கிற அவரை பற்றி கோல் சொல்லுகின்றவன் சொர்க்கம் நுழைய மாட்டான்னு அந்த இடத்துல தான் சொல்கிறான். ஏன்னா ஆட்சியாளருக்கு கொண்டு போய் சேர்க்கறது வந்து ஒரு இஸ்லாமிய அமல் மாதிரி நினச்சிடுவாங்க. விளக்கிட்டா ஒரு ஆளை பற்றி ஒரு விஷயத்தை கொண்டு போய் நம்ம என்ன செய்யக்கூடாது, சேர்க்கக்கூடாது. அதன் மூலம் முழு உலக மக்களுக்கு அல்லது நாட்டு மக்களுக்கு மக்களோட சொத்துக்கு பாதிப்பு இருந்தாலே தவிர சும்மா தனிப்பட்ட ரீதியான விஷயங்களை கொண்டு போய் சேர்க்கக்கூடாது. அன்னஹி அனில் ஹசத். அதே போல் பொறாமை என்ற குணம் என்ன இருக்கவே கூடாது. இந்த மாதிரி விஷயங்களுக்கு பொறாமை வஞ்சகம் இதெல்லாம் பிள்ளைகளுக்கு அட்வைஸ் பண்ணப்படுறதே இல்லை. பிள்ளைகளுக்கு பொறாமை என்னன்னு தெரியாது. ஆனால் அந்த பொறாமை என்ற பகுதி நிறைஞ்சவராக பிள்ளைகள் என்ன செய்வாங்க, அஹ்லாக்கில் வளர்க்கப்படுவாங்க. உங்களுக்கு பொறாமை என்னென்னு தெரியாதனால வையாக்குமா வல் ஹசத் பொறாமை உங்களுக்கு நான் எச்சரிக்கிறேன். இந்த மாதிரியான உபதேசங்கள், அதாவது இந்த அஹ்லாக் சார்ந்த உபதேசங்கள் எல்லாத்தையும் நம்ம ஒரு தடவை தம்மாமில் எடுத்தோம்னா, அதாவது இந்த ரவுதத்துல் உகலா வனுசுஹத்துல் ஃபுதலா என்று இப்னு ஹிப்பான்ட புத்தகம், அதாவது இந்த மாதிரி அஹ்லாக் சார்ந்த புத்தகம் இமாம் இப்னு ஹிப்பான் ரஹிமஹுல்லாஹுடைய புத்தகம், அது முழுமையாக எடுத்தோம். அதில் ஃபுல்லாக இந்த அஹ்லாக்குடைய அந்த அந்த தஹதீபெல்லாம் அதில் வந்திருக்கும். ஃபஇன்னஹு தாஉன் யுஹ்லிகு ஸாஹிபஹு வ யுஅதிபு தாபிஅஹு அது ஒரு நோய். அது அந்த பொறாமை காரணத்தை முதலாக என்ன செய்யும், அதாவது அழிச்சிடும். பொறாமை காரணத்தான் முதலாவது என்ன செய்யும், அழிக்கும். அதனால் சொல்லுவாங்க அல்லாஹ்விடத்தில் வந்து கெட்ட குணங்கள்லேயே ஒரு மனிதனுடைய அஹ்லாக்கில் கெட்ட குணங்களில் நீதியான கெட்ட குணம் மிக நீதியான கெட்ட குணம் பொறாமை. ஏன்னா முதலாவது அழிவை பொறாமை காரணலேருந்து தான் என்ன செய்யாது ஆரம்பிக்கும் என்று வரும். ஏன்னா பொறாமைப்பட்டதுலேருந்து அவனுக்கு நிம்மதி என்ன செஞ்சிடும் போயிடும். அதிலிருந்து அதை ஆரம்பிக்கும் அப்படின்னு வருது. வையாக்கும் வல் ஃபவாஹிஷ் மானக்கேடான அனைத்து விஷயங்களையும் தவிர்த்து கொள்ளுங்கள். அது வெளிரங்கமாக இருந்தாலும் சரி, அதாவது உள்ரங்கமானவைகளாக இருந்தாலும் சரி, அத்துமீற வேண்டாம். புறம் பேசுவதை அதாவது தவிர்த்து கொள்ளுங்கள். அது நன்மைகளை அளித்துவிடும், பாவங்களை அதிகரிக்க செய்யும், படைப்பாளரிடமிருந்து உங்களை தூரமாக்கும், படைப்புகளுக்கு உங்களை வெறுப்பாக்கும். பெருமையை உங்களுக்கு நான் எச்சரிக்கை செய்கிறேன். அந்த பெருமைக்குரியவன் பெருமை அடித்து கொண்டிருப்போன் எப்பொழுதுமே அல்லாஹ்வுடைய வெறுப்பில் தான் அவன் வாழ்ந்து கொண்டே இருப்பான். பெருமைன்னு ஒன்று வந்துட்டால் அவனோட வாழ்க்கை அல்லாஹ்வுடைய வெறுப்பிலே தான் என்ன செய்யும் போய்கொண்டிருக்கும். அந்த பெருமை நேரத்தில் மட்டுமல்ல, அவன் பெருமை காரணமாக இருக்கிறதுனால டோட்டல் வாழ்க்கையும் என்ன அல்லாஹ்வுடைய வெறுப்பிலேயே இருந்து கொண்டிருக்கும். அவனது கோபத்தின் பக்கமே அவனது பயணம் என்ன செய்யும் போய்கொண்டிருக்கும். கஞ்சத்தனத்திலிருந்து என்ன செய்யுங்க, நீங்கள் தவிர்ந்து வாழுங்க. வையாக்குமா வல் புகுல் ஃபஇன்னஹு லா தா அது அமின்னு அதை விட ஒரு பெரிய நோய் ஒன்று இல்லை. கஞ்சத்தனம் போல் ஒரு பெரிய நோய் ஒன்று இல்லை. லா தஸ்லமு அலைஹி தியானா அந்த கஞ்சத்தனம் இருந்தால் எந்த மார்க்கமும் தப்பையில்லாது. ஒலா தத்திமு மாஹு சியாதா எந்த தலைமையத்தோ அவனுக்கு கிடைக்காது. கஞ்சத்தனம் ஒன்று வந்துட்டா தீனில் எதுவுமே சக்ஸஸ் ஆகலை. ஏன்னா எல்லாம் கொடுக்குற விஷயமாகவே இருக்கும், அதனால் சக்ஸஸ் ஆகாது. ரெண்டாவது அவனுக்கு தலைமைத்துவம் என்ற பண்பாடே அங்கே என்ன செய்யலை வர முடியாமல் இருக்கும். அதனால் சேர்த்து தான் அபு அம்ர் அல் ஜாஹித் அப்படின்னு சொல்லக்கூடிய அறிஞர் வந்து ஒரு புத்தகம் எழுதினார். என்ன அல் புகலா கஞ்சர்கள். நமக்கு அதாவது உபரியான டைம்களில் ஃபுதூலுல் கலாம் பண்ணுவாங்களே மேலதிக தகவலாக எதாவது பேசுவோன்னு சொன்னால் அவரோட கொஞ்சம் புத்தகம் மிகி யார் இந்த அபு அம்ர் அல் ஜாஹித் உண்டு புகலா இந்த கஞ்சர்கள். அதுபோல் உகலா உல் மஜானின் புத்திசாலி பைத்தியங்கள், சரியா புத்தகத்தில் பெயர்கள் சரியா புத்திசாலி பைத்தியங்கள். இந்த மாதிரி என்னது அதாவது ஹயவானாத் மிருகங்கள் சம்பந்தமான இப்படின்னு சில அவரோட புத்தகங்கள். இந்த அஹ்பாருல் ஹம்கா வல் முகஃபலீன் அதாவது இந்த விளங்காத பாட்டியலுடைய கதைகள் அப்படின்னு சொல்லி, அதே போல் திருடர்களுடைய கதைகள் என்று நிறைய தொகுத்தனை செஞ்சிருப்பார் வச்சிருப்பார். அவரோட புத்தகத்தை படிக்கிறோம் நம்ம விளைஞ்சி அது கஞ்சம் சம்பந்தமாக படிக்கக்குள்ள கஞ்சத்தனத்தை ஒரு கலையாக்கிக்கிறாங்க. ஒரு டீம் ஒரு காலப்பகுதியில் வந்து கஞ்சத்தனத்தை கலையாக்கி அதுக்கு ஒரு டீமே இருந்து அவங்க பயன்படுத்திக்கிற எல்லா ஹதீஸும் குர்ஆன் வசனம் எதண்டா கட்டுப்பாடாக வாழுங்க, போதுமென்ற மனப்பான்மையோட வாழுங்க அப்படி என்ற ஹதீஸுகள். பின்னால் உங்களோட பிள்ளைகளை வந்து என்ன செய்யணும், நீங்கள்
கையேந்துகின்றவரை விட்டு செல்ல வேண்டாம், இப்படி ஹதீஸ் இதெல்லாம் தொகுத்து கஞ்சத்தனத்தை கலையாகவே வளர்த்திக்கிறான். சரியா? அதை அவர் சொல்லுவார், ஒரு டீம் ஒன்று இருந்துச்சு, இதுக்கண்டே செயல்பட்டு கண்டிச்சு அவங்களோட பேச்செல்லாம் அதுவாகவே என்ன செய்யும் இருக்கும் அப்படின்னு அவங்க பயன்படுத்தின குர்ஆன் வசனங்கள் ஹதீஸுகள் என்றெல்லாம் ஒரு இது இருந்திருக்கும். அப்போ பாருங்கள், இந்த அது அந்த மாதிரி புத்தகங்கள், அதாவது அஹ்பாருல் ஹம்கா வல் முகா, இதெல்லாம் அறிஞர்கள் ஏன் எழுதினாங்கன்னா, அது இப்படி படிச்சுட்டு இருக்கிற டைமில் சோறு வருமா, அந்த புத்தகத்தில் 2 கதையை படிச்சுன்னா கொஞ்சம் உற்சாகம் வந்துடும், மறுபடியும் இந்த பகுதிக்கு என்ன செய்யலாம், வரலாம். அப்போது அது பயான்கள் நம்ம பண்ணுற டைமில் மக்கள் சோர்வாகிக்கிற டைமில் அதுலேருந்து 2 சம்பவத்தை எடுத்து என்ன செய்கிறது, சொல்கிறது, சந்தோஷமாகி கேட்டுமெண்டு. சரி, அடுத்ததாக வந்து முராக்கபத்துல்லாஹி ஃபிஸ்ஸிர்ரி வல் அலன், அல்லாஹு தஆலா என்னை அவதானித்து கொண்டே இருக்கிறான் என்று எப்பயுமே, தனிமையாக இருந்தாலும் சரி, அதாவது பகிரங்கமாக இருந்தாலும் சரி, அந்த சிந்தனையோடு எப்பொழுதுமே இருந்து கொள்ளல். வையாக்குமா வ மவாகிஃபல் ஹிஸி, எப்பொழுதுமே அவமானப்படக்கூடிய கேவலமான நிலைகளை விட்டு முன்னே நான் எச்சரிக்கிறேன். வகுல்லுமா கரைத்துமா ஐயல்ஹர அலைக்குமா, அதாவது உங்களுக்கு வெளிப்படுவதை நீங்கள் பயப்படக்கூடிய எதுவாக இருந்தாலும் ஃபஜ்தனிபாகும், அதை எப்பொழுதுமே என்ன செஞ்சுருங்க, தவிர்ந்து விடுங்கள். வமா அலிம் துமா நன்னாச ஐபுனஹு ஃபில் மல, பகிரங்கமாக மக்கள் இதை விமர்சிப்பார்கள் என்று விளங்கினா ஃபலா தஅத்தியாஹு ஃபில் ஹலா, அதை ரகசியமாக என்ன செய்ய வேண்டாம், செய்ய வேண்டாம். நீதி வழங்குகிற சந்தர்ப்பம் ஒன்று உங்களுக்கு கிடச்சிதுன்னு சொன்னால் நேர்மையானது, ஏன்னா காதியாக மாற வாய்ப்பு இருக்குது, ஆட்சியாளர் பொறுப்புலாம் மாற வாய்ப்பு இருக்குது, அந்த மாதிரி இருந்துச்சுன்னு சொன்னால் நீங்கள் எப்பொழுதுமே அதாவது நேர்மையாக நடந்து கொள்ளுங்கள், இயன்ற அளவுக்கு நீதியாக நடந்து கொள்ள முயற்சி எடுங்கள். மோசடி அநியாயம் அவைகளை தவிர்த்து கொள்ளுங்கள். ஏனென்றால் அநியாயக்காரன் அல்லாஹ்வுடைய சட்டத்தோடு மோதுகிறான். அநியாயக்காரன் அநியாயமான தீர்ப்பு வழங்குகின்றவன் அல்லாஹ்வுடைய சட்டத்தோடு மோதுகிறான். அல்லாஹ்வின் மீது மார்க்கத்திலே பொய் சொல்லுகிறான். அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை அவன் மாற்றம் செய்கிறான். இவ்வளவும் அந்த அநியாயமான தீர்ப்பு வழங்குறவருக்கு வரும். அல்லாஹ்வுடைய சட்டத்தை மாற்றுறான், அல்லாஹ்வுடைய சட்டத்துக்கு மேலதிகமாக சொல்கிறான், அல்லாஹ்வுடைய சட்டத்தோடு மோதுகிறான். இந்த அனைத்தும் வரும். அதே போல் அல்லாஹ்வுடைய படைப்புட விஷயத்தில் அவன் முரண்பாடாக என்ன செய்கிறான், நடந்து கொள்கிறான். எந்த சீரத்தில் அந்த படைப்புகள் போக வேண்டுமோ அதுக்கு முரண்பாடாக நடந்து கொள்கிறான். வமல்லம் யஹ்கும் பிமா அன்ஸலல்லாஹ், அல்லாஹ் இறக்கியதை கொண்டு யார் தீர்ப்பளிக்கவில்லை ஃபஉலாயிக ஹுமுல் ஃபாசிகூன், அவர்கள் தான் பாவிகள். இந்த அல்லாஹ் இறக்கியதை கொண்டு தீர்ப்பளிக்கவில்லை என்றது உடனே நம்ம குற்றவியல் சட்டம், பொருள் சட்டத்துக்கு அப்படி இல்லை. தொழுகை, நோன்பு, ஜக்காத்து, ஹஜ்ஜிலிருந்து குற்றவியல் சட்டம் வரைக்கும் எல்லாத்துலையும் யாரோட ஹுக்கும் இருக்கணும், அல்லாஹ்வுடைய ஹுக்கும் இருக்கணும். இதா 47. அதே போல் ஒரு பலகீனமான ஹதீஸ் ஒன்று இதில் சொல்கிறார். என்னென்னு சொன்னால், அன்னல் ஹல்க குல்லுஹும் இயாலுல்லா, இந்த படைப்புகள் அனைத்தும் இறைவனது குடும்பம் அப்படின்ற ஒரு செய்தி ஒன்று வரும். வைன் ஹப்பல் ஹல்க இலல்லாஹி அஹ்வத்துஹும் லி ஏலிஹி, அல்லாஹ்வுக்கு மிகவும் விருப்பமான படைப்பு யார் என்று சொன்னால் அவனது பொறுப்புக்கு கீழே உள்ள அந்த குடும்பத்தை கவனிக்கக்கூடியவர்கள் அப்படின்னு சொல்லி ஒரு செய்தி வரும். அது பலகீனமான செய்தி. இதில் கீழே போட்டு இமாம் இப்னு அபி துன்யா ஃபி கதா இல் ஹவாயிஜ், தேவைகளை நிறைவேற்ற புத்தகத்தில் கொண்டு. இந்த அபூபக்கர் இப்னு அபி துன்யா அவர் மிக முக்கியமான அறிஞர்கள் ஒருவர். அவர் சின்னதாக ஒரு அவ்வளவு நூல் எழுதிக்கிறார். 3ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவர். சின்னதாக நூட்கள் நீங்கள் எதிர்பார்க்குற தலைப்புகள் அத்தனையுமே என்ன செய்யும் இருக்கும். எனக்கு தெரிஞ்ச ஒரு 30-40 நூட்கள் இருக்குது. மக்தப் சாமியில் அத்தனையும் என்ன செஞ்சுக்கிறாங்க, அதில் பதிவு செஞ்சுக்கிறாங்க. இப்போ உதாரணம் கதா உல் ஹவாஜ் ஒரு புத்தகத்தில் ஒன்று என்ன, தேவைகளை நிறைவேற்ற, அது ஒரு புத்தகம். அதில் வந்து முழுமையாக எல்லா ஹதீஸ்களையும் தேவைகள் நிறைவேற்ற சம்பந்தமான எல்லா ஹதீஸையும் கொண்டு வந்து சேர்ப்பார். நிறைய பலகீனமான மிகும் அந்த ஹதீஸும் பலகீனமான ஹதீஸ் தான் இது. படைப்புகள் அனைத்தும் இறைவனது குடும்பம், இறைவனுக்கு விருப்பமானவர் யாருன்னு சொன்னால் அந்த குடும்பத்துடைய தேவையை நிறைவேற்றுகின்ற வரக்கூடிய செய்தி, அதை இதில் கொண்டு வந்துக்கிறார். பலகீனமானது ரூவிய, அதாவது அறிவிக்கப்படுகிறது. இந்த ரூவியன்ற என்ன அறிவிக்கப்பட, பெரும்பாலும் இதை ஹதீஸ்களை அறிஞர்கள் பலகீனமானதுக்கு தான் யூஸ் பண்ணுவாங்க. அதனால தான் ஒரு புத்தகம் இல்லைன்னு நான் சொன்னேன், ருவி என்று வந்து அவியல்கள் என்று. சரியா? பலகீனமான ஹதீஸ் எல்லாம் தொகுத்து தமிழில் போட்ட ருவி என்று வந்து அவியல்கள் என்று. மம்ரன் உஸ்துர் ஐய ரஇயத்தன் ஃபலம் யுஹிதஹா பி நசீஹத்தின் இல்லா ஹர்ரமல்லாஹு தஆலா அலைஹில் ஜன்னா, ஒரு பொறுப்பு கொடுக்கப்பட்டு அதை நலவான முறையில் அதுக்கு நலம் நாடவில்லையோ அல்லாஹு தஆலா அவருக்கு சொர்க்கத்தை என்ன செய்கிறான், ஹராமாக்குகிறான். ஒரு பொறுப்பு கொடுத்து அந்த பொறுப்பை சரியாக செய்யலைண்டா அல்லாஹு தஆலா அந்த படைப்புகளுக்கு அவன் செஞ்ச அநியாயத்தின் காரணமாக சொர்க்கத்தை ஹராமாக்குகிறான் என்ற செய்தி. இந்த செய்தி புகாரில் வரக்கூடிய செய்தி 1180வது இலக்கம். பொய் சாட்சியம் சொல்வதை எச்சரிக்கிறேன். இய்யாக்குமா வா ஷஹாதத்து ஸூர், பொய் சாட்சியம் சொல்வதை எச்சரிக்கிறார். தீனை என்ன செய்யும், நாசமாக்கிவிடும். இவரை பற்றிய கெட்ட அதாவது வரலாற்றை பதிஞ்சிடும். பொய் சாட்சியம் சொல்கிறவர் பொய் சாட்சியம் சொன்னார்ண்டு அதுக்கு ஒரு எவ்வளோ தௌபா செஞ்சு எவ்வளோ மாற்றம் செஞ்சாலும் அவனோட பொய் சாட்சியம் என்னத கெட்ட பதிவு என்ன செய்யும், இருந்து கொண்டு இருக்கும். லஞ்சத்தை நான் என்ன செய்கிறேன், எச்சரிக்கை செய்கிறேன். தஹரீமுர் ரஷ்வா, அதை எச்சரிக்கை செய்கிறேன். அது வந்து பார்வையை என்ன செஞ்சிடும், உங்களுக்கு போக்கிவிடும். தஹத்து கதர் ரஃபி, அந்தஸ்துடையவனுடைய அந்த அந்தஸ்தை உனக்கு என்ன செஞ்சிடும், தாழ்த்தி விடும். பார்வையை போக்கிவிடும்னு சொல்கிற அந்த விளக்கு பார்வையை சொல்கிறார் அவர். அதே போல் பாடல், இசை, இவைகளை அல் ஹினா அப்படின்னு வந்தாலே அந்த காலத்தில் அறிஞர்கள் வெறும் இசையோடு இருந்தால் தான் ஹினான்னு சொல்கிறாங்கன்னு அர்த்தம் இல்லை. இசை இல்லாமலும் என்ன செய்வாங்க, அந்த ஹினா அப்படின்னு சொல்கிறது தான். ஆனால் ஹராம் எதுன்னு சொன்னால் இசையோடு உள்ளது தான் என்ன ஹராம். ஆனால் ஹினான்னு சொன்னால் எல்லாத்தையும் என்ன செய்யும், குறிக்கும்.
அல் ஹினா யும்பித்துல் ஃபித்னத ஃபில் கல்ப், உள்ளத்தில் ஃபித்னாக்களை என்ன செய்யும், பாடல் ஏற்படுத்தும். ஏண்டா ஃபித்னாக்களை ஏற்படுத்தும்னா என்ன அதில் சொல்கிறார் பாருங்கள், வையாக்கும் வல்ல அகானி, உங்களுக்கு நான் பாடல்களை எச்சரிக்கிறேன். ஃபைனல் ஹினா யும்பித்துல் ஃபித்னத ஃபில் கல்ப், உள்ளத்தில் குழப்பங்களை ஏற்படுத்தும். வயுவல்லிது ஹவாத்திர சூஃபின் நஃப்ஸ், மனசில் வந்து கெட்ட ஹவாத்திர்களை உண்டாக்கும். ஹவாத்திர்கள் என்று சொன்னால் உள்ள, அதாவது மனிதனுக்கு அதை இப்போ ஓடிக்கிட்டு இருக்குமே, இப்போ நம்ம இப்போ பயான் இப்போ நீங்கள் கேட்டுட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் 3 விதமான ஸ்டேஜிங் மனிதனுக்கு. ஆள் மனசில் சிந்தனைகள் கொஞ்சம் ஓடிக்கிட்டே இருக்கும். அது என்ன, ஒரு 60% நம்ம அட்டென்ஷன் கொடுத்துட்டு இருப்போம். 100% அட்டென்ஷன் கொடுத்தாலும் ஒரு 10% அதில் வேறு சிந்தனையில் ஓடிக்கும். அப்படி போகிற பண்ண இந்த ஊருக்கு போய் தரோணும், டிக்கெட்டை போட்டுறோம், அப்படி இப்படி ஒரு சிந்தனை என்ன செய்யும், கீழால் மனிதனுக்கு இயற்கையாக ஓடிக்கிட்டு இருக்கும். கேட்குற சந்தர்ப்பத்தில் ஓடிக்கிட்டு இருக்கும், அது இயற்கையானது. இதுக்கு பேர் ஹவாத்திர். இதில் எண்ணங்கள் பிறந்துக்கிட்டு இருக்கு. சைத்தானுடைய இடம் அதுதான். அதில் உண்டை பிடிச்சி 2வது கட்டத்துக்கு சைத்தான் கொண்டு வருவான், சிந்திக்க வைப்பான். தௌபா செய்ய பேத்திருப்பார், கடந்த கால பாவங்கள் எல்லாத்துலேருந்து என்ன செய்யணும், நம்ம வெளியே வந்துடும். போய் நான் ஃபஸ்ட்டு நான் பார்த்த அது சினிமா இதுதான், அதில் கெட்டுப்போம், அதுலேருந்து யாரா தௌபா செய்கிறேன் அப்படின்னு ஒவ்வொரு சினிமாவாக நினச்சி அல்ல அவர் செஞ்ச பாவங்கள் அப்படி இப்படி உலகத்தில் பாவம் தௌபா செய்கிற எல்லாருமே ஏதோ ஒன்று நினைப்பான் தானே. அந்த நினைக்கிறது தான் சைத்தாண்ட அந்த 3வது லைனில் உள்ள இடம். அவன் நினைக்கிற சந்தர்ப்பத்தில் சைத்தான் ஒரு லிங்க் கொடுத்துக்கிட்டே வருவான். நீ அந்த பாவத்தை செஞ்ச அந்த வீரியத்தை நீ நினச்சிப்பார் அப்படின்னு ஒரு லிங்கை தந்துட்டே வருவான். டக்குன்னு ஒரு சினிமா படத்தில் ஒரு கொழி விட்டுரும், அப்படியே அந்த தௌபா சேர்த்தா எடுத்தார், அது லிங்க் கொடுத்து 2 கட்டத்துக்கு கொண்டு வந்துடுவான். அந்த பாவத்தை 3 ஹவர் பார்த்துக்கிறேன், அது மோலுக்கு போய் பார்த்துக்கிறேன், அது இந்தந்த நண்பர்களோடு பார்த்துக்கிறேன், எத்தனை முறை பார்த்துக்கிறேன், சைத்தான் உள்ளுக்கு எடுத்துரும். அப்படியே உள்ளுக்கு எடுத்து பாவத்தை மீட்டி பார்த்து படத்தை மீட்டிட்டு வர. அப்புறம் ஏன்னா படத்தை ஃபஸ்ட்லேருந்து மீட்டி தௌபா செய்ய வந்தவர் அடுத்த முடிவோடு வெளியே போவார்னு தெரியுமா, இந்த படத்தை ரிப்பீட் என்ன செய்யணும், பார்க்கணும் இதோடு வெளியே போவார். தௌபா செய்ய வந்தவர், இதுக்கு பேர் ஹவாத்திர். உள்ளத்தில் தோன்ற எண்ணங்கள் அதை சைத்தான் பிடிச்சி ஏணியாக்கி 2வது கட்டத்துக்கு கொண்டு வருவான். 2வது கட்டத்தில் நீங்கள் அதை டிஸ்கஸ் பண்ணிருப்பீங்க, முடிவெடுத்துட்டீங்கன்னா 3வது கட்டம் உறுதி, அந்த இடத்துக்கு கொண்டு வரான். அப்போ சைத்தானுடைய அது யுவஸ்வி சுஃபி சுதூர் இன்னாஸ்ன்ற அந்த இடம் தான். இந்த இடத்துல வசுவாசம் கொடுத்துக்கிட்டே இருப்பான். அது சைத்தான் 24 மணி நேரம் செஞ்சுக்கிட்டே இருப்பான், தூக்கத்துலேயும் செஞ்சுக்கிட்டு இருப்பான். ஏதாவது டச் பண்ணி லிங்க் பண்ணி எடுத்துடணும். அதான் சொல்லுவாங்க, ஒரு மனிதன் இந்த வஸ்வாசன்ற இடத்துல இருந்து ஹவாத்திற்கு ஒரு சிந்தனையை கொண்டு வந்து தொடர்ந்து 22 நாளாக ஒரு குறிப்பிட்ட நாட்கள் சொல்லுவாங்க. அந்த சிந்தனையிலே வச்சுட்டு இருந்தால் அது அவனுக்கு முடிவாக மாறிடும். செய்யணும்ன்ற முடிவாக என்ன செஞ்சிடும், மாறி வெறும் கற்பனையாக தான் எழுந்திரிக்கும், முடிவாக அதை என்ன செஞ்சிடும், மாறிடும். இது ஆபத்தான ஒரு நிலை. அப்போது இந்த பாடல் என்ன செய்யும் தெரியுமா, நீங்கள் பாடல் கேட்க 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 இவள்ளிது ஹவாத்திர சூஃபின் நஃப்ஸ், உள்ளத்தில் கெட்ட ஹவாத்திர்களை விளைவிக்கும். சோகம் கொஞ்சம் தான் இருக்கும். குடும்ப பிரச்சனையோ, மனைவியோ, கணவன்டையோ, பிள்ளையோடையோ, அடுத்த பிரச்சனை, தொழில் பிரச்சனையோ கொஞ்சம் தான் இருக்கும். ஒரு பாட்டை கேட்பான், டெவலப் ஆக்கி விட்டுரும். அது இல்லைங்களா, இன்னொரு பாட்டு இன்னும் கொஞ்சம் டெவலப் ஆகிடும். இன்னொரு பாட்டு எனக்கே எழுதின மாதிரி இருக்குது அப்படின்ட்டு சரியா போய் அவர் கண்ணீர் வடித்து அதில் வேதனைப்பட்டு இவர் என்ன நினைக்கிறாருன்னா பெரிய சோகம்னு நினைக்கிறார். அதை ஆனால் அது ஒன்றுக்குமே உதவாத ஒரு சின்ன ஒரு சோகம் உண்டு. இவன் பாட்டு கேட்டதுனால அது பெருசாகி கொண்டு வந்து நிற்கும். அதோட வாட்ஸ்அப்பில் ஒரு ஸ்டேட்டஸ், யாரையும் நம்பாதே, பழகிட்டா, உன்னை பாத்திரவே நம்பு, உனக்காகவே வாழ், மற்றவர்களை பற்றி நீ முன்னேற்ற, இப்படி எதையாக உண்டு பார்த்தீங்கன்னா பாட்டு கேட்டிப்பான். மெயின் ரீசன் என்னடா, பாட்டு கேட்டு தத்துவம். ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்கு ஒரு சின்ன பிரச்சனை ஆகிக்கும், அது பேசி தீர்க்க முடிஞ்சுங்க. ஆனால் அந்த பிரச்சனையை சரியாக அளந்து கொள்ளலாம் போயிடு. எதில் தெரியுமா, பாட்டு கேட்கு. பாட்டு கேட்ட உடனேயே அந்த பாட்டு உள்ள பிரச்சனையெல்லாம் சேர்ந்து இவட தலையில் சேர்ந்து இந்த பிரச்சனை ஒரு பெரிய ஒரு பிரச்சனை மாதிரி என்னது அதை போட்டுட்டு இனி உனக்கு தூக்கம் கபரில் தான். என்னடான்னு பார்த்தா வீட்டில் ஒரு பிரச்சனை, இனி உனக்கு தூக்கம் கபரில் தான். என்ன இவ்வளோ சீரியஸாக போகுதுன்னு பார்த்தா ஒரு பிரச்சனையும் இல்லை, பாட்டு கேட்டது தான் காரணம். இவங்களோட பிரச்சனை வேறு. இந்த மாதிரியான சிந்தனை இப்போ வேறு. அந்த இந்த டிக்டாக்னு வந்து அது சரியாக ஒரு 5 செகண்ட் 10 செகண்ட்லாம் எடுத்து கொடுக்குதா, இவருடைய சிச்சுவேஷனுக்கு ஏற்ற 2 வசனம் வந்துட்டால் அதை ஸ்டேட்டஸில் போட்டுனது, இசையை கவனிக்க வேண்டாம், சொல்வதை கவனிங்க. சரியா, இப்படி இதெல்லாம் வந்து தேவையில்லாத ஃபித்னாக்கும் பிரச்சனைக்கும் முக்கிய காரணமாக அமைகிறது பாடல்கள். தேவையில்லாத தத்துவங்களும் தான். தத்துவங்களும் இந்த பிரச்சனை என்னன்னு சொல்லி அதெல்லாம் ஒரு சைடில் என்ன பிரச்சனைன்னு மட்டும் பேசுங்க, அதை மட்டும் அப்படி அவங்களுக்கு என்ன பேருண்டா, இவருக்கு வந்து சென்ஸ் இல்லை, சென்டிமெண்ட் இல்லாதவர்கள் அப்படின்ட்டு அது ஒரு பேர் வேறு. சரியா, சென்டிமெண்ட் உள்ளவனுக்கு தான் பிரச்சனை கூட. ஏன்னா அவன் இல்லாத பிரச்சனையெல்லாம் கற்பனையில் என்ன செய்வான், வைத்து கொண்டிருப்பான். இது பாடலுடைய மிக முக்கியமான நம்மளோட பிள்ளைகளை விட்டு தூக்கி வைக்க வேண்டிய ஒரு அம்சம். கவிஞர்களுடைய அந்த மாயஜால வார்த்தைகள், இந்த தத்துவங்கள், அடுத்த இந்த பாடல்கள் பிள்ளைகளோட உள்ளத்துக்கு சேர்க்கவே கூடாது. அழகில்லாத அழகுபடத்தும் கற்பனை அதிகமாக்கும். மெயின் அதுதானே, எல்லா கற்பனையும் பாடலில் போட்டு ஒரு இறையாவை காட்டிடுறது. உடனே ட்ரிப் ஃபேமிலியாக அங்கே போய் தரீங்கன்னா அப்படி இல்லவே இல்லை. அங்கே கிராஃபிக் எல்லாமே இங்கே அடித்த கிராஃபிக்கில் பாடலில் போட்டு அங்கே போய்த்து ட்ரிப்பு போட அங்கே ஒன்றும் இல்லை. இதெல்லாம் யுவல்லிது ஹவாத்திர சூஃபின் நஃப்ஸ், உள்ளத்தில் தேவையில்லாத கற்பனைகளை கொண்டு வந்து சேர்க்கும். அதே போல்
அந்நர்து ஷத்ரஞ்ச் அதாவது மல்ஹாத்துன் லில் வக்த் அல்லது முல்ஹாத்துன் லில் வக்த் ரெண்டு மாதிரி சொல்லலாம். அதாவது நர்துன்னு சொல்கிற தாயக்கட்டை, ஷத்ரஞ்ச் என்ற செஸ், இவைகளெல்லாம் நேரத்தை வீணடிக்க கூடியவைகள். இந்த ரெண்டையும் நீ எப்பொழுதுமே என்ன செஞ்சிடாத, விளையாடிடாத. ஷுகுலுல் பத்தாலை, வீணர்களுடைய வேலை. இது என்ன வீணர்களுடைய வேலை? நம்ம ஆக்கள் வச்சுக்கிறேன்னா சிந்தனையை கூர்மையாகும், அது சிந்தனையை கூர்மையாக்கும் என்று சொல்லி வச்சுக்கிறாங்க. அதே போல் வீணர்களுடைய வேலை, இந்த வேலை வெட்டி இல்லாமல் வசதியெல்லாம் நிறைஞ்சு போய்கிறவர்களுடைய வேலை. அதே போல் காலத்தை நேரத்தை வீணாக்கும், கடமைகளை விட்டு தூரமாக்கும். அதனால் வயஜிப யகூன உம்ருக்குமா அஸ் அலைக்குமா அஃதல் இந்தக்குமா மின்னன் தக்தஆஹு பிமித்லி ஹாதிஹி ஸகாஃபாத் அல்லதி லா துஜ்ரி. பிரயோசனம் இல்லாத இந்த வீணான கேளிக்கையான விஷயங்களை உங்கள் நேரமும் காலமும் என்ன வீணாகுவதை விட்டும் நீங்கள் என்ன செய்யணும், விலை கொள்ள வேண்டும். நேரமும் காலமும் உங்களுக்கு மிகவும் கண்ணியமாக இருக்கணும். وتفسده بهذه الحماقات التي تضر அதாவது துர்தி, ஒரு மனிதனை கெட்டு பாதிக்கக்கூடிய இந்த ஹமாக்காத் அறியாமைகள், ஹமாக்காத்ன்றது மடத்தனங்க, பேதமைகளை விட்டும் என நீங்கள் விலகி நடந்து கொள்ளுங்கள். இது ரெண்டும் பேதமை என்றார் அவர். அடுத்தது குறிபார்த்தல், அதை தஞ்சீம் நட்சத்திர குறிபார்த்தல், இவைகளை விட்டும் என்ன, இவைகள் மார்க்கத்தை விட்டு உங்களை வெளியாக்கிவிடும். நீங்கள் படிக்கிறதாக இருந்தால் நட்சத்திர விஷயங்களை படிக்கலாம். எப்படிப்பட்ட விஷயங்களை படிக்கலாம்டா, புரூஜ்கள், அதாவது புர்ஜன் சொல்கிறது, நம்ம இதுக்கு சொல்கிறது இந்த நட்சத்திரங்கள் இருக்குது, நட்சத்திரங்களோட கூட்டமாக இருக்கிற நட்சத்திர கூட்டங்களுக்கு புர்ஜன்னு சொல்லுவாங்க. சரியா? இந்த புர்ஜிலேக்கு இந்த புர்ஜ் 12 புர்ஜுகளாக என்ன செய்வாங்க, அதை பிரிப்பாங்க நட்சத்திர கூட்டங்கள் எல்லாம். இதன் ஊடாக தொழுகையுடைய காலநிலைகள், தொழுகையுடைய நேரங்கள், கிபிலாவுடைய திசைகள், அது இதெல்லாம் நட்சத்திரங்களுடைய அமைப்பை வச்சு என்ன செய்வாங்க, அறிந்து கொள்வார்கள். இவைகளுக்காக நீங்கள் என்ன செய்யலாம், அதை படித்து கொள்ளலாம். மற்றபடி வேறொன்றுக்காக என்ன செய்யக்கூடாது, நீங்கள் படிக்கக்கூடாது. சூரா அன்ஆம்ல 97. அதாவது குறிபார்த்தல், மற்ற அந்த நட்சத்திரத்தின் காரணமாக இன்றைக்கு உங்களுக்கு பெரிய பாதிப்பு நடக்க போகணும், இந்த தேவையில்லாத சம்பந்தத்தை ஏற்படுத்தக்கூடிய குறிபார்த்தல் எல்லாம் குஃப்ரோடு சம்பந்தப்பட மழை பெய்யுறது அறிவிக்கிறது, இதெல்லாம் கூடாத விஷயம். வஹுவல்லதி ஜஅல லக்குமுன் நுஜூம லிதஹ்தது பிஹா ஃபீ துலுமாத்தில் பர்ரி வல் பஹர். நட்சத்திரங்களை உங்களுக்கு இறைவன் ஆக்கியிருக்கிறார் எதற்குன்னு சொன்னால் கடலிலும் தரையிலும் நீங்கள் இருள்களில் அதை கொண்டு வழி பெற்று போவதற்காக. சூரா அன்ஆம் 97. هو الذي جعل الشمس ضياء والقمر نورا وقدره منازل لتعلموا عدد السنين والحساب ما خلق الله ذلك إلا بالحق يفصل الآيات لقوم يعلمون. அதாவது அவனே உங்களுக்கு சூரியனை ஒளியாகவும் சந்திரனை பிரகாசமாகவும் அல்லாஹ் தஆலா என்ன செய்தான், ஆக்கினான். வகத்தரஹு மனாசில், அதை மன்சில்களாக அந்த சந்திரனை என்ன செய்தான் அல்லாஹ் தஆலா ஆக்கினான், தரங்களாக, அதை நின்று போகின்ற தரங்களாக ஆக்கினான். லிதஅலமு அதத சினீன வல் ஹிசாப், அதனூடாக வருடங்களையும் கணக்குகளையும் நீங்கள் அறிந்து கொள்வதற்காக. மா ஹலக்கல்லாஹு தாலிக் இல்லா பில் ஹக், அல்லாஹ் தஆலா அவைகளை உண்மையை கொண்டு படைக்கவில்லை. யுஃபஸ்ஸிலுல் ஆயாத்தி லிகௌமி யஅலமூன், அல்லாஹ் தஆலா தனது வசனங்களை விளங்கக்கூடிய அறியக்கூடிய மக்களுக்காக விளங்கப்படுத்துகிறான். சூரா யூனுஸ் 5. இந்த வசியத்துடைய இரண்டாவது பகுதி என்ன அப்படின்னு சொன்னால், உலகம் சார்ந்த விஷயம், உலக சார்ந்த சகோதரத்துவம், அந்த உலகத்தினுடைய உழைப்பு, அது சம்பந்தமான விஷயங்களை சொல்லிக்கிறார். இதில் சில முக்கியமான வழிகாட்டல்கள் அவர் சொல்கிறார். அதில் ஒன்று என்னன்னு சொன்னால், சகோதரனை இக்ராமுல் அஹ்லி அஹி, நீங்கள் ஒருவருக்கு ஒருவர் கண்ணியமாக நடந்து கொள்ளுங்க. அதாவது யல்தஸிம குல்லு வாஹிதின் மின்குமா லி அஹிஹில் இஹ்லாஸ் வல் இக்ராம் வல் முராஅத் ஃபிஸ் சிர்ரி வல் அலானியா வல் முராகபா ஃபில் மகீப் வல் முஷாஹதா. நீங்கள் எப்பொழுதுமே உங்களோட சகோதரனுக்கு கண்ணியம், அவரோட ஒரு பிரத்யேக கவனம், அதாவது தனிமையிலும் சரி பகிரங்கமாகவும் சரி அதை வைத்துக்கொள்ளவின். வல் முராகபா ஃபில் மகைபி வல் முஷாஹதா, தனிமையிலாக இருந்தாலும் சரி பகிரங்கமாக இருந்தாலும் சரி அவருடைய நலவு விஷயங்களில் அவதானமாக என்ன செய்யுங்க, நீங்கள் நடந்து போங்க, நீங்கள் 2 பேரும். அதே போல் பெரியவர் சிறியவர் மீது கருணையோடு நடந்து கொள்ளுங்கள், மன்னித்து விடுங்கள், விட்டு கொடுங்கள். அவர் விரும்பக்கூடிய விஷயங்களை நிறைவேற்றுவதில் நீங்கள் என்ன செய்யுங்க, மூத்தவர் வேகமாக இருங்கள். அதே போல் வல் முஆததா ஃபீமா யுஸிருஹு, அவருக்கு எது அவர் விரும்புகிறாரோ, அடுத்த சகோதரர் விரும்புகிறாரோ அதுக்கு உதவி என்ன செய்யுங்க, உதவியாக நீங்கள் நடந்து கொள்ளுங்கள். அவர் விரும்பக்கூடிய எல்லா விஷயத்திலும் நீங்கள் தாராளத்தன்மை என்ன செய்யுங்க, காட்டி நடந்து கொள்ளுங்கள். இதெல்லாம் மார்க்கத்துக்கு முரணில்லாத விஷயங்களை அப்படி நடந்து கொள்ளுங்கள். சிறியவராக இருக்கக்கூடிய நீங்கள் பெரியவருக்கு என்ன செய்யுங்க, கண்ணியமாக நடந்து கொள்ளுங்கள். எப்படின்னா எல்லா விஷயத்துலையும் அவரை முற்படுத்துங்க, எல்லா விஷயத்துலையும் அவரை கண்ணியப்படுத்துங்க, எல்லா விஷயத்துலையும் அவரோட கருத்தை என்ன செய்யுங்க, கேளுங்க. அவரை தனிமையில் இருந்தாலும் சரி பகிரங்கமாக இருந்தாலும் சரி மூத்தவர் என்பதனால் என்ன செய்யுங்க, பின்பற்றுங்க. பகிரங்கமாக மட்டுமல்ல, தனிமையாக இருந்தாலும் அண்ணன் என்ற அடிப்படையில் அவரை பின்பற்றுங்க. அவருடைய விஷயங்களில் சரி, அதாவது சொல்லாக இருந்தாலும் செயலாக இருந்தாலும் அதை சரி கண்டு போகக்கூடிய தன்மை உங்கள்கிட்ட என்ன செய்யணும், இருக்க வேண்டும் உலக ரீதியாக. அப்போ அண்ணனை முற்படுத்த வேண்டிய அமைப்பிலான வேலைகளை நீங்கள் செய்து கொள்ளுங்கள் என்று தம்பிக்கு என்ன செய்கிறாரு, அவருடைய தம்பிக்கு உபதேசம் பண்ணுறாரு. அடுத்தது, எப்பொழுதும் ஒருவருக்கொருவர் நீங்கள் உபதேசம் செய்கின்றவர்களாக இருங்கள் நல்ல முறையில்.
ஏதாவது ஒன்றை பகிரங்கமாக உங்களோட சகோதரன்ட்ட நீங்கள் கண்டீங்க என்று சொன்னால், அல்லது அவர் செய்கிற விஷயத்தில் இலக்கில் ஏதோ ஒரு பிழையை கண்டீங்கன்னு சொன்னால், அவரை பகிரங்கமாக என்ன செய்ய வேண்டாம், நீங்கள் விமர்சிக்க வேண்டாம். மக்கள் இருக்கிற இடத்துல அவரை பிழை காண வேண்டாம். சில அண்ணன் தம்பியெல்லாம் இருப்பாங்க, ஆனால் ஒருத்தர் பிழை கண்டு விமர்சித்து கண்டு இருப்பாங்க. அந்த மாதிரி நடந்து கொள்ள வேண்டாம். அவரை தனிப்பட்ட ரீதியாக உட்கார்ந்து என்ன செய்யுங்க, அவருக்கு விளங்கப்படுத்துங்க. அதே போல் மென்மையாக நடந்து கொள்ளுங்கள். உண்மையின் பக்கம் அவர் திரும்பிட்டாருன்னா, எது சரியோ அதன் பக்கம் திரும்பிட்டாருன்னா, இதெல்லாம் உலக விஷயத்தில் எது சரியோ அதன் பக்கம் திரும்பிட்டாங்கன்னா ஓகே. இல்லைன்னு சொன்னால் அவரோட கருத்தை அவர் என்ன செய்யட்டும், பின்பற்றட்டும். தனிமையில் நடந்துங்க. இதெல்லாம் பகிரங்கமாக செய்ய வேண்டாம். ஏனென்றா உங்கள் 2 பேருடைய பிரிவால் வரக்கூடிய ஃபசாது இந்த உபதேசத்தால் வர ஃபசாதை விட படுமோசமானது. நீங்கள் சரிப்பிலேண்டு காண்ற இந்த ஃபசாதை விட நீங்கள் 2 பேரும் பகிரங்கமாக விமர்சித்து பிரிந்து கொண்டால் அந்த ஃபசாது என்ன, இதைவிட படுமோசமாக அமையும். மார்க்க விஷயமாக இருந்தாலே தவிர, மார்க்க விஷயமாக இருந்தால் அதை கண்டிப்பாக அவரை என்ன செய்யுங்க, அதை திருத்துங்க, மாற்றுங்க அப்படின்னு என்ன செய்கிறார் சொல்கிறாரு. எப்படி இருந்தாலும் சரி, கண்ணியமாக நடந்து கொள்வதிலிருந்து விலகிவிட வேண்டாம் சகோதரன், அதாவது அடுத்த சகோதரனுடன். அடுத்த எப்பொழுதுமே நீங்கள் உலகத்தை விட சகோதரத்துவத்தை என்ன செய்யுங்க, தேடிக்கொள்ளுங்க. சகோதரத்துவத்தை முற்படுத்துங்க. வலா யுசிரு அஹதுக்குமா அலா அஹிஹி ஷைஅம் மின் அரதி துன்யா. இந்த உலகத்துடைய விஷயங்களில் எந்த ஒன்றிலையும் சகோதரனுக்கு மேலாக உலகத்தை என்ன செஞ்சிட வேண்டாம், முற்படுத்தி விட வேண்டாம். ஃபயபகல் பி அஹிஹி மின் அஜ்லி. அந்த ஒரு பொருளுக்காக வேண்டி, அந்த ஒரு அந்தஸ்துக்காக வேண்டி சகோதரனோடு கஞ்சத்தனமாக நடக்க வேண்டாம். அதன் காரணமாக இதை கேட்டுருவானோ எடுத்துருவானோ என்று புறக்கணித்து நடக்க வேண்டாம். அதில் போட்டி போடுவானோ என்று விலகி நடந்து விட வேண்டாம். உங்களில் எவருக்காவது இருவரில் ஒருவருக்கு உலகம் விசாலமாக்கப்பட்டால் சகோதரனை சேர்த்துக்கங்க, அதில் சகோதரனை சேர்த்துக்கொள்ளுங்க. அதில் தனித்து விட வேண்டாம். என்ற அளவுக்கு தண்ட சொத்து எப்படி வளர வேண்டும் என்று நினைக்கிறீங்களோ அது போன்ற தன்னுடைய சகோதரனுடைய சொத்தும் வளர வேண்டும் என்று நினையுங்கள். அதுக்கு உதவி என்ன செய்யுங்க என்று சொல்லி இரத்த உறவுள்ள அண்ணன் தம்பிகளுக்கு என்ன செய்கிறாரு, அதாவது அபுல் வலீத் அல் பாஜி ரஹ்மத்துல்லாஹி அவங்க தண்ட பிள்ளைகளுக்கு சொல்கிறார். அதே போல் எப்பொழுதுமே நீங்கள் ஒருவருக்கொருவர் தொடர்பாக இருப்பதையும், உதவியாக இருப்பதையும், துணையாக இருப்பதையும், நேசமாக இருப்பதையும் நீங்கள் வெளிப்படுத்திக்கங்க. அதில் நீங்கள் அறியப்படணும். அப்படி உள்ளவர்கள் என்று நீங்கள் அறியப்பட வேண்டும். ஏனென்றால் அது உங்கள் இறைவனை அது திருப்திப்படுத்தும். உங்கள் எதிரியை அது உங்களை எதிரிக்கு அது ஒரு ஆத்திரத்தை என்ன செய்யும், ஏற்படுத்தும். அப்படின்னா நம்மளோட நோக்கம் என்ன, எதிரியை பொறுத்த வரைக்கும் இவன் ஒற்றுமையாக வாழ்கிற சந்தர்ப்பத்தினூடாக நேரடியாக தண்டிக்க போகிறதில்லை. ஆனால் அது ஒரு பெரிய தண்டனையாக எது அமையும், நீங்கள் ஒத்துமையாக இருக்க. அதனால் உங்களோட ஒற்றுமையை வெளிப்படுத்துங்க. வெளிப்படையாக ஒருத்தருக்கொத்தர் உதவியாகவும் தொடர்பாகவும் இருந்து கொள்ளுங்கள். துண்டித்து கொள்ள வேண்டாம், புறமுதுகு காட்டிக்கொள்ள வேண்டாம், பொறாமைப்பட வேண்டாம். அதாவது இந்த மாதிரியான வேலைகள் நீங்கள் நடந்து கொண்டு விட வேண்டாம். அது உங்களுடைய அந்தஸ்தை குறைச்சிரும். உங்களுடைய எதிரிகளிடத்தில் உங்களை என்ன சின்னதாக எதிரியை நீங்கள் சொல்கிற உலக ரீதியாக எதிரிகள் இருப்பாங்களே, அவங்கள்ட்ட உங்களோட அந்தஸ்தை அதாவது மிகவும் கீழ்த்தரமாக ஆக்கிவிடும். அதே போல் உங்களோட நண்பர்கள்ட்ட உங்களோட தரம் குறைஞ்சிடும். என்னதாக இருந்தாலும் ஒரே சண்டை தான் அவங்க அப்படின்ற மாதிரி இந்த தரமும் உங்களுக்கு குறைந்து விடும். ஒருவருக்கொருவர் செய்த உதவிகளை சொல்லி காட்டி அசௌகரியப்படுத்தி விட வேண்டாம். சகோதரர்களுக்கு மத்தியிலையும் அண்ணன் என்ன சொல்கிறது, எல்லாம் நான் தான் செலவழித்து படிக்க வச்சேன், இன்றைக்கு பாருங்கள் எப்படி இருக்கிறான்னு சொல்லி இவர் அடுத்தவர்கிட்ட சொல்கிறது. உங்களோட தம்பி இப்படி, அவர் சந்தர்ப்பத்தில் தம்பி இப்படி செஞ்சாருன்னு இவர்கிட்ட சொல்லிடுறாரு. அதே போல் தம்பி என்ன சொல்கிறது, அவர் தான் படிக்க வச்சா செலவழித்தார், ஆனால் பெரிய விட்டு அவர் எடுத்துக்கிட்டார் தானே, அப்படின்னா நாங்களும் செலவழிப்போம் தானே அவர். இப்படி ஒரு ஆரம்பத்தை ஒத்துமையாக இருந்தவங்க கடைசி நேரத்தில் பெரிய ஒரு பகமை வரக்கூடியவங்க இருக்க பார்க்குறோம். இவர் ஃபுல்லாக ஒரு 20 வருஷம் குடும்பத்துக்கு கஷ்டப்பட்டு வேலை 10 வருஷம் கஷ்டப்பட்டுருப்பார். அதுக்கப்புறம் அந்த ஊடை பெரிய வீடு இருக்குது அவர் எடுத்துகிட்டு எடுத்தோடனே அவனுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு சொன்னால், தம்பி என்ன சொல்கிறான்னா, அதுதான் அந்த வீடு தான் போகுமா இருந்தால் நானும் சேர்ந்து உழைச்சிப்பேன், அதுக்காக வேண்டி தான் உழைப்பாக இருந்தால் அப்படின்ட்டு ஆகிடும். அண்ணனே நான் இவ்வளோ நாள் இந்த குடும்பத்துக்கு உழைச்சதுக்காக இந்த ஊடாவது எனக்கு தரக்கூடாதுன்னு அவர். அப்போ இதிலே என்ன விளங்குன்னா, அந்த சரியான ஒரு தியாகம் அந்த இடத்துல அல்லாவுக்காக நடக்கலை. இது எல்லா விஷயங்களும் இடந்து போ தம்பிக்கோ தன் உறவுகளுக்கோ ஏதாவது செஞ்சிட்டாருன்னா அவனோட கடமைன்னு நினைக்கணும். அவன் ஒரு ஜஸாக்கல்லாஹ் சொல்லும் வரைக்கும் நீ வெயிட் பண்ணிட்டு கேட்கக்கூடாது. அது தேவையில்லை நினைக்கும். அதை நீ செஞ்சதாக நீ நினைக்கவும் கூடாது. அந்த கற்பனை ஒன்று என்ன செய்யக்கூடாது, வரக்கூடாது. நீ ஸ்பெஷலாக ஒன்றுமே இல்லைன்னு நினைக்கணும். அதான் சொல்ல வரேன். உண்ட சகோதர பாசம், அந்த ரஹிம் இரத்த உறவால் நீ செஞ்ச கடமையை தவிர எவ்வளவு கொடுத்து விட்டாலும் அவனோட முகத்தில் துல்ல நீ பார்க்கக்கூடாது. அண்ணன் எனக்கு நிறைய செஞ்சவன் என்று பணிஞ்சு போகிற தன்மையை பார்க்கக்கூடாது. உன்னை விட முடிவெடுக்கிற அதிகாரம் அவனுக்கு இருக்கிற அளவில் நீ என்ன செய்யணும், நடந்து கொள்ள வேண்டும் என்பது தான் அவர் இங்கே சொல்லக்கூடிய ஒரு அம்சம். ஏனென்றால் அந்த மாதிரி நடந்து கொள்வது குரோதத்தை உங்களுக்கு இடையில் என்ன செய்யும், வளர்க்கும், பகைமையை உண்டாக்கும், நீங்கள் செஞ்ச நன்மையை அசிங்கப்படுத்தும். அதே போல் பெரியவர்களுடைய அந்த அந்தஸ்தை என்ன செய்யும், அந்த இடத்துல குறைத்து விடும். அதே போல் அது வெறுப்பான ஒரு வாழ்க்கையை உங்களுக்கு என்ன செய்து விடும், உண்டாக்கி விடும்.
அதே போல் ஏதாவது ஒரு வலா துகாபில் இசாபில் இசா ஒரு அசௌகரியமாக கொஞ்சம் மன கஷ்டமாக நடந்து கொண்டு விட்டால் அதே ரிப்பீட் நீங்கள் என்ன செய்ய வேண்டாம், செய்து விட வேண்டாம். உங்களில் ஒருவர் அந்த மாதிரி நடந்து விட்டால் என்ற வசியத்தை இன்னொருத்தர் எடுக்காமல் இருந்துட்டாங்க. இப்போ உலகம் சொல்கிறேன்னா செஞ்சத்தில் ஒரு சகோதரன் வசியத்தை கடைபிடிக்கிறார், இன்னொரு சகோதரன் என்ன செய்யலை, வசியத்தை கடைபிடிக்கவில்லை என்று சொன்னால் அவர் என்ன செய்யட்டும் என்ற அளவுக்கு அடுத்த சகோதரனோடு கொஞ்சம் பொறுமையாக மென்மையாக அவருடைய கடுமைக்கு கடுமையாக நடந்து கொள்ளாமல் அதாவது இங்கிதமாக என்ன செய்யட்டும் நடந்து கொள்ளட்டும். ஏனென்றால் பொறுமையுடைய இறுதி முடிவு சிறப்பாக இருக்கும் அப்படின்னு என்ன செய்கிறார் இதில் சொல்கிறாரு. வலா யக்கூனு மாயதிஹி அஹூஹு கபீரு தீரின் பிஹாலிஹி. தண்ட சகோதரன் இப்படி நடந்து கொள்கிறானே என்பது அவருடைய வாழ்க்கையில் பெரிய தாக்கத்தை என்ன செய்யக்கூடாது, ஏற்படுத்தக்கூடாது. ஏன்னா இப்படி நடந்து கொள்கிறானே. ஏன்னா ஒரு சகோதரன் சார் எல்லாரும் ஒற்றுமையாக இருந்தால் நாங்கள் நல்லா தான் எந்திரிப்போம், ஆனால் இவன் செஞ்சு கொள்கிற முறை சரியில்லை என்பதனால தான் நாங்கள்லாம் அவரை ஒதுக்கி வச்சுக்கிறோம் இப்படி சொல்லிடுவான். மார்க்க ரீதியாக இல்லை, உலக விஷயங்கள் அது இதில் அவன் கொஞ்சம் கூடுதலாக நடந்து கொள்வான். ஒரு 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 டிஃப்ரெண்ட்டான ஒரு அகலா கூட நடந்து கொண்டாலும் தம்பி அல்லது அண்ணன் அப்படின்னு விட்டு கொடுக்காம ஒரு உறவு முறையோடு என்ன செய்ய வேண்டும், அந்த இடத்துல இருக்க வேண்டும். அடுத்தது என்ன அப்படின்னு சொன்னால் அதாவது உடன்பாடு ஃபில் இத்திஃபாக்கி பரக்கா. நீங்கள் உடன்பட்டு வாழ்கிறதுல பெரிய பரக்கத்து இருக்குது, அறிந்து கொள்ளுங்கள். அதர் ஐ துஜம் அவங்க அதாவது சில மக்களை நான் கண்டிருக்கிறேன், லம் தக்குன் லஹும் அஹ்வானுன் வலா அக்தார். அவங்களுக்கு எந்த பெரிய நிலைகளும் இருக்கல, அவங்களுக்கு பெரிய அந்தஸ்துகளும் இருக்கல. அகாம அஹ்வாலஹும் வரஃபா அக்தாரஹும் இத்திஃபாக்குஹும் வ தஆதுதுஹும். அவங்கள அந்தஸ்தை உயர்த்தி விட்டதும் அவங்களோட அதாவது கண்ணியத்தை உயர்த்தி விட்டதும் எது என்று சொன்னால் அவங்க ஒருவருக்கொருவர் காட்டிய அந்த ஈர்ப்பு, ஒருவருக்கொருவர் காட்டிய பலம், ஒருவருக்கொருவர் காட்டிய உதவி அவங்களோட அந்தஸ்தை என்ன செஞ்சுட்டு உயர்த்தி விட்டது. சில மக்களை நான் கண்டிக்கிறேன் உயர்ந்த அந்தஸ்து உள்ளவங்களாக எழுந்திப்பாங்க, அவங்க பெரிய கண்ணியமானவங்களாக எழுந்திப்பாங்க. ஆனால் எல்லாத்தையும் அழிச்சிருக்கும் என்னென்னா அவங்களோட பகைமை, அவங்களோட விரோதம், அவங்களோட குரோதம் எல்லாத்தையும் அழிச்சிருக்கும். ஒன்றுமில்லாதவங்களை தூக்கியிருக்கும், அந்தஸ்து உள்ளவங்களை என்ன செஞ்சிருக்கும், கீழ்நிலைக்கு கொண்டு போய் இருக்கும். அடுத்தது இரத்த உறவுகளை சேர்ந்து நடங்கும். இதில் சொல்லக்கூடிய உபதேசம் சில முக்கியமான நல்ல உபதேசங்கள் சொல்கிறார். இரத்த உறவுகளை சேர்ந்து நடங்க. அதாவது நீங்கள் சும்மா அலைக்கும் பி முவாசலத்தி பனி அமாபிக்கும். உங்களோட தந்தையுடைய சகோதரர்கள், உங்களோட குடும்பத்தவர்கள், அவர்களோடு நீங்கள் மிகவும் கண்ணியமாக நடந்து கொள்ள. தந்தையுடைய சகோதரர்களுடைய பிள்ளைகள், தந்தையுடைய சகோதரர்களுடைய பிள்ளை, அதாவது மாமட பெரியப்பட பிள்ளைகள், சாச்சாவுடைய பிள்ளைகள் இருக்கிறாங்களே, சின்ன தந்தை பெரிய தந்தை, அவங்களோட பிள்ளைகளோட விஷயத்தில் நீங்கள் என்ன செய்யுங்க, உறவோடு நடந்து கொள்ள. இரத்த உறவுக்குள்ளே சிலவங்க கொண்டு வருவாங்க, கொண்டு வராமல் விரிப்பாங்க, அவர்களோடு நடந்து கொள்ளுங்கள். அவங்களுடைய பெரியவர்கள் சிறியவர்கள் இவர்களோடு தொடர்போடு நீங்கள் என்ன செய்யுங்க, இருந்து கொள்ளுங்கள். சொத்தாலும் அந்தஸ்தாலும் உங்களோட உள்ள நிலைமைகளாலும் அவங்களுக்கு பங்காளர்களாக நீங்கள் மாறுங்கள். அவர்களுக்கு அன்பளிப்பு கொடுப்பதில் நீங்கள் ஒரு வேகத்தை கடைபிடியுங்கள். அவங்கள தொடர்ந்து ஜியாரத்தை செய்யுங்க, அவங்கள போய் சந்திங்க, நோய் விசாரிங்க, அவங்களோட காரியங்களில் பெரிய ஒரு கவனத்தை எடுங்கள். அவங்களோட பெரியவர்களில் நன்மை உபகாரம் செய்யக்கூடியவர்களாக நடந்து கொள்ளுங்கள். அவங்களோட சிறியவர்களில் கருணை காட்டுங்கள். அவர்களுடைய சொத்து வளரணும், அவங்களுடைய பணக்காரருடைய சொத்து வளரணும் என்றதுல நீங்கள் ஆர்வமாக என்ன செய்ய இருங்க. அவங்களுடைய அதாவது குறைகள் எதுவும் இருந்தால் அதை நீங்கள் மறைக்க பழகுங்க. அவங்களோட தேவைகளை நீங்கள் நிறைவேற்றுங்க. இது எல்லாமே தூன இக்திலா இன்லி முஜாசாத், அதாவது அவங்களுக்கு எனக்கு திருப்பி செய்யணும், திருப்பி கூலி வழங்கணும் என்ற எதிர்பார்ப்புகள் இல்லாமலும், பதிலுக்கு பதில் என்ன செய்ய வேண்டும் என்ற எதிர்பார்ப்புகள் இல்லாமலும். இது யாரை சொல்கிறாருன்னா தன்னை சகோதரெல்லாம் முடிச்சுட்டு அதாவது தந்தையுடைய சகோதரர்களுடைய பிள்ளைகளோடும் அந்த உறவுகளோடும் நீங்கள் நடந்து கொள்ளுங்கள் அப்படின்றாங்க. சொல்லிட்டு சொல்கிறாங்க இன்னதாலிக் மிம்மா தசூதானி பிஹி ஃபி அஷீரத்துக்குமா. நீங்கள் இந்த மாதிரி நடந்தீங்கன்னா உங்களோட குடும்பத்தில் உங்களுக்கு தலைமைத்துவம் வந்துடும், நீங்கள் தான் லீடர்ஷிப்பில் என்ன செய்யுமே இருப்பீங்க. ததுமானி பிஹி இந்த அஹ்லி பைத்திக்குமா, உங்களுடைய குடும்பத்தவர்களிடத்தில் நீங்கள் கண்ணியமானவர்களாக மாறிவிடுவீர்கள். அதுக்காக வேண்டி செய்யணும்னு சொல்லலை, ஆனால் அந்த அந்தஸ்து உங்களுக்கு என்ன செய்யும், கிடைக்கும். வசிலா ரஹிமக்குமா வ இன் லஃப சபபுஹா வ கர்ரிபா மா உதமின்ஹா. அதாவது உங்களுடைய இரத்த உறவுகளை சேர்ந்து நடந்து கொள்ளுங்கள். அதனுடைய சபபு சின்னதாக இருந்தாலும் சரி, இரத்த உறவு என்றதுக்காக நீங்கள் அதை செய்கிறதுக்கான சபபுகள் உங்களுக்கு நிறைய குறைவாக இருக்கும், ஆனால் சேர்ந்து நடந்துவங்க. உங்களுடைய இரத்த உறவுகளை இணைத்து கொள்ளுங்கள். அந்த இரத்த உறவு தூரமாக இருந்தாலும் சரி, இரத்த உறவுன்ற வட்டம் தூரமாக இருந்தாலும் சரி. வஜ்தஹிதா ஃபில் கியாமி பி ஹக்கிஹா, அவங்களுடைய ஹக்கை, அந்த இரத்த உறவுடைய ஹக்கை நிறைவேற்றுவதற்கு முயற்சி எடுங்கள். வையாக்குமா ஒத்ததயி அலாஹா, அதை பாலாக்கி விட வேண்டாம், எச்சரிக்கிறேன். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மன் அஹப்பன் நஸஅ ஃபில் அஜல், அதாவது தனது அஜல் காலம் அதிகரிக்கப்பட வேண்டும் என்று யார் விரும்புகிறாரோ, வஸ்ஸஅ ஃபிர் ரிஸ்க், ரிஸ்கில் விசாலம் வர வேண்டும் என்று யார் விரும்புகிறாரோ, ஃபல் யஸில் ரஹிமா, இரத்த உறவுகளை அவர் சேர்ந்து நடக்கட்டும் என்று சொல்கிறார். இது உண்மையிலே இந்த ஹதீஸுக்கு ஒரு நல்ல ஒரு விளக்கமாக இதை என்ன செய்கிறார், இதில் சொல்கிறார். சஹீஹ் புகாரில் 2067வது இலக்கம்.
சொல்லிட்டு வஹாதா மிம்மா அதாவது யுஷர்ரஃபு பிஹி முல்தசிமுஹு வ யுஅல்லமு இன்த நாசி முஅல்லிமுஹு. அதாவது இதை கடைபிடிக்கின்றவர் மக்கள்கிட்ட கண்ணியமானவராக இருப்பார். இதை கண்ணியப்படுத்துகின்றவர், இந்த இரத்த உறவுகளை கண்ணியப்படுத்துகின்றவர் மக்கள்கிட்ட கண்ணியமானவனாக என்ன செய்வார், கருதப்படுவார். வமா அலிம்து அஹ்ல பைத்தின் தகாதஉ ததாபரு இல்லா ஹலகு வன் கரது. அதாவது உண்டு கொண்டு முரண்பட்டு புறமுதுகு காட்டிக்கொண்ட எந்த குடும்பமாக இருந்தாலும் அழிந்து அவர்கள் அதாவது காணாமல் போயிட்டாங்க. வலா அலிம் அஹ்ல பைத்தின் தவாசலு வ தஆதஹு. ஒத்தருக்கொத்தர் உறவாடி ஒத்தருக்கொத்தர் அன்பு காட்டிக்கொண்டு இரத்த உறவுகளை சேர்ந்து நடந்த எந்த குடும்பமாக இருந்தாலும் இல்லா நமு வ கசுரு. அவர்கள் வளர்ந்திருக்கிறார்கள், பெருகியிருக்கிறார்கள். வ பூரிக்கலஹும் ஃபீமா ஹாவுல். அவங்க எடுத்த முயற்சியில் அவர்களுக்கு பரக்கத்தும் என்ன செய்திருக்கிறது, கிடைத்திருக்கிறது அப்படின்னு என்ன செய்கிறார் இமாம் அபுல் வலீத் அல் பாஜி இதை பற்றி என்ன செய்கிறார் சொல்கிறார். ஒரு அழகான ஒரு உபதேச இரத்த உறவுகள் சம்பந்தமான விஷயத்தில். அதே போல் அண்டை வீட்டாருடைய விஷயத்தில் மிகவும் கவனமாக நடந்துக்கோங்க, அவரை பேணிக்கோங்க, அவருக்கு தொந்தரவு வராமல் நடந்து கொள்ளுங்கள், அவருடைய மானத்தை மறைத்து கொள்ளுங்கள், அவருக்கு அன்பளிப்பு கொடுங்கள், அவரிடமிருந்து வரக்கூடிய விஷயத்தில் பொறுமை காத்து விடுங்கள் என்று சொல்லிட்டு 2 ஹதீஸ் சொல்கிறாரு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், லா யுமினு மன் லா யமன் ஜாரஹு பவாஇகஹு. அதாவது தன் அண்டை வீட்டார்கிட்ட வந்து தொந்தரவுகள் வரக்கூடியவன், தொந்தரவு கொடுக்கக்கூடியவன் முஃமினாக மாட்டான். அதேபோல் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஸால ஜிப்ரீல் யூஸினி பில் ஜாரி ஹத்தா தனன்து அன்னஹு சயுவர்ரிதுஹு. எனக்கு வாரிசாகி விடுவாரோ என்று சொல்கின்ற அளவில் அண்டை வீட்டாரோடு நடந்து கொள்ளுமாறு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எனக்கு வசியத்து செய்து கொண்டே இருந்தார்கள். அல் ஜிவாரு கொராபத்துன் வ நசபுர் சொல்றார், பக்கத்து வீடு என்பது அது உறவும் தான் நசபும் தான் என்றார், பரம்பரையும் தான் உறவும் தான் என்றார். ஏன்னா வஅலமா அன்னல் ஜிவார கராபா வ நசப் ஃபதஹப்பபா இலா ஜீரானிக்குமா கமா தத்தஹப்பபானி இலா காரிபிக்குமா. உறவு உங்களோட இரத்த உறவுகளோட நெருங்கினவர்களோடு எப்படி நடந்து கொள்றீங்க அது மாதிரி அண்டை வீட்டார்களோடு நடந்து கொள்ளுங்கள். அயா ஹுகூகஹும் ஃபி மஷ்ஹதிஹிம் வ மகீபிஹிம். அவங்களுக்கு பகிரங்கமாக இருந்தாலும் சரி, அவங்க இல்லாத நேரத்தில் இருந்தாலும் சரி, அவங்களோட ஹக்குகளை பேணிக்கங்க. அண்டை வீட்டாரோட பகிரங்கமாக மட்டும் தான் ஹக்க வேண்டது, தனிமையில் அவனை அப்படி ஏசி தள்ளுறது பண்ணிட்டா. அப்படி இல்லாமல் 2 நிலையிலையும் நீங்கள் நல்ல முறையில் நடந்து கொள்ளுங்க. வஹ்சினா இலா ஃபகீரிஹிம். வசதியற்றவர்களாக இருந்தால் அவங்களுக்கு என்ன செய்யுங்க, இஹ்சான், அவர்களுக்கு உபகாரம் செய்யுங்கள். வபாலிகா ஃபி ஹிஃப்தி கைபிஹிம் வ அல்லிமா ஜாஹிலஹும். அவங்களுடைய மறைவான விஷயங்களை நீங்கள் அதை பேணி பாதுகாக்கிறதுல கவனமாக இருங்க. வ அல்லிமா ஜாஹிலஹும். அவங்களோட அறியாதவர்களாக இருந்தால் அவங்களுக்கு படித்து கொடுங்க. அடுத்த வீட்டில் ஒரு சண்டைன்னு வழங்கின்னு இந்த ஜன்னலை திறந்துடுறது, சரியா திறந்து என்ன பிரச்சனை அப்படின்னு காதை இங்கேருந்து அங்கே கொடுக்குறது என்ன சிக்கல். ஹஸ்பண்ட் ஒய்ஃப் எப்போ பார்த்தாலும் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் பிரச்சனை. சுபஹானல்லாஹ். இந்த சுபஹானல்லாஹ் இன்னால்லவன் ராஜீவ் அடுத்து விட்டு புறமை பேசிக்கண்டு இவர் என்ன அதுக்குன்னு சொல்லி கண்டிக்கிறத பார்க்கணும். இது வந்து அண்டை வீட்டார்களுக்கு செய்கிற ஒரு பெரிய ஒரு அநியாயம். அது அவங்களுடைய பகுதி. அவங்க இவங்க என்ன நினைக்கிறோம், நாங்கள் தான் நாங்கள் தான் சிவராக இருக்கணும், எங்களை தாண்டி என்ன செய்யாது போகாது. அவங்க சுதந்திரமாக சண்டை பிடிக்கிற, சுதந்திரமாக பேசுகிற, சுதந்திரமாக ஏசிக்கொள்வது, எங்களை நம்பி அவங்க என்ன செய்கிறாங்க, அதை தைரியமாக சத்தமாக பேசுகிறாங்கன்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி நடந்து கொள்ளணும் என்றதை அவர் சொல்ல வாருது. கராபத்துன் வனசப். அவங்க பரம்பரையும் அதே போல் என்ன இரத்த உறவும் தான், இந்த உறவும் தான் என்று அவர் என்ன செய்கிறார் இதில் சொல்லி காட்டுறார். அதே போல் தந்தையுடைய நண்பர்களோடு உறவாக நடந்து கொள்ளுங்கள். தந்தையோட சொல்கிறார் எப்படின்னா, எனது சகோதரர்கள், எனது நட்பு, எனது நேசத்துக்குரியவர்கள் என்று உங்களுக்கு விளங்கிட்டா அவங்கள நீங்கள் பேணி நடந்துவோங்க, அவங்களுக்கு கண்ணியம் கொடுங்க, அவங்களோட தொடர்போடு இருங்க. ஏன்னா ஹதீஸ் வருது, அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு அறிவிக்கிறாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இன்ன அபர்ரல் பிர்ரி அய்யஸில ரஜுல அஹல உத்தி அபிஹி. தனது தந்தையுடைய நேசத்துக்குரியவர்களோடு சேர்ந்து நடப்பது தான் நன்மைகளிலெல்லாம் மிகச்சிறந்த நன்மை என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் என்ற செய்தி முஸ்லீமில் 2552வது இடத்துல என்ன செய்து வருகிறது. அடுத்தது சகோதரர்களை கண்ணியப்படுத்தல். அதாவது சும்மா இஹ்வானுக்குமா உங்களை சகோதரர்களை கண்ணியப்படுத்தல் அப்படின்னு சொல்கிறது இதில் இரத்த சகோதரர்களை குறிக்கும். நண்பர்கள் ஃப்ரெண்ட்ஸ்மார் அவங்களுக்கு கண்ணியப்படுத்துகிறேன் குறிக்கும். அவங்கள என்ன செய்யுங்க, அதாவது இஹ்லாஸான மன தூய்மையோடு கண்ணியத்தோடு நீங்கள் அவங்களோடு நடந்து கொள்ளுங்கள், ஹக்குகளை நிறைவேற்றுங்க, பாவங்கள்லேருந்து விலகி நடங்கள், அவங்களுடைய ரகசியங்களை பாதுகாத்து கொள்ளுங்கள். அப்படின்னு என்ன, அதாவது எந்த ஒரு பிரதி உபகாரம் முகாரதான பிரதி உபகாரமும் எதிர்பார்க்காமல். ஏன்னா அப்படி எதிர்பார்ப்பது என்பது கெட்ட ஒரு பண்பாடு, நன்றியை அதாவது இழிந்த குணமாக அது மாற்றிவிடும். அதே போல் புகழ வெறுப்பாக செஞ்சிடும், அது மாற்றிவிடும். மக்களுடைய அசௌகரியங்களில் பொறுமையாக இருங்கள். அதாவது நீங்கள் யாரோடையும் பகைத்து நடக்கிற அந்த முடிவுக்கு என்ன செஞ்சிட வேண்டாம், வந்து விட வேண்டாம். இயன்ற அளவுக்கு அனைவரிடம் டீலிங்லையும் என்ன செய்யுங்க, விலகி நடந்து கொள்ளுங்கள். யாராவது உங்களுக்கு அப்படி அநியாயம் செய்ய வந்தால் தொடர்ந்து அவர்களிடமிருந்து அநியாயங்களும் அசௌகரியங்களும் தொடர்ந்து வர ஆரம்பித்தா ஃபலா துகாரில்லாஹு ஜுஹுதக்குமா, நீங்கள் ரிப்பீட் செய்வதற்கான எந்த முயற்சியும் அதில் என்ன செய்ய வேண்டாம், எடுக்க வேண்டாம். என்ற அளவுக்கு பொறுமையாக நடந்து கொள்ளுங்கள். ஏனென்று சொன்னால் யார் பொறுமையாகவும் கருணையோடும் நடந்து கொள்கிறாரோ அவர் கண்ணியமானவராகவும் உதவி பெற்றவராகவும் என்ன செய்வார், மாறிவிடுவார்.
அவர் மீது அதுக்கு மீறி அத்துமீறல் நடந்து விட்டால் லயன் சுரன்னஹுல்லாஹ், அல்லாஹ் அவருக்கு உதவி தருவான். வகத் இஸ்தஅமல் துஹாதா பிஃபதுலில்லாஹி மிராரன், நான் இதை அனுபவித்திருக்கிறேன், இந்த மாதிரி நடந்து நான் அனுபவித்திருக்கிறேன். ஃபஹமித்துல் ஆகிபா, முடிவுகள் எனக்கு சிறப்பாக என்ன செஞ்சுது அமைந்திருக்கிறது. வஹ்தபத்து பில் கஃபி அனில் முகாரலா, நான் திருப்பி செய்வதை விட்டும் தவிர்த்ததன் மூலமாக அல்லாஹ் தஆலா எனக்கு பெருமிதமான முடிவுகளைத்தான் தந்திருக்கிறான். நீங்கள் அந்த இடத்துக்கு என்ன செய்ய வேண்டாம், என்றைக்கும் போக வேண்டாம். தவக்குல் உங்களுடைய என்ன, அதாவது பெருமதியான ஒரு நம்பிக்கையாக இருக்கட்டும். ஏன்னா அந்த காலங்களில் எதையுமே நீங்கள் பெருசாக நினைக்க வேண்டாம். காலங்கள் எந்த காலத்தையும் பெரிதாக நினைக்க வேண்டாம். எல்லா பெரிதும் ஃபகுல்லு அம்ரின் என் கருது ஹக்கீரும், கடந்து போகக்கூடிய எந்த ஒரு அம்சமாக இருந்தாலும் அது சின்னது தான். வக்குல்லு கபீரின் லா யதூமு சகீரும், எவ்வளோ பெருசாக இருந்தாலும் நிலைக்காதண்டா அது சின்னது தான். எவ்வளோ பெருசாக இருந்தாலும் அது நிலைக்காதண்டா அது சின்னது தான். வக்குல்லு அம்ரின் என் கதி கசீரும், கடந்து போகக்கூடிய காலம் கழிந்து போகக்கூடிய எதுவாக இருந்தாலும் அது சுருங்கியது தான். ஏன்னா அது நிற்கிறலைன்னா வர சுருங்கியது தான். ஒன் ததிரா அல் ஃபரஜ், சந்தோஷத்தரைவன்ட்டு எதிர்பாருங்கள். இன்னன் ததார் அல் ஃபரஜ் இபாதா, அதை எதிர்பார்ப்பது ஒரு இபாதத். இறைவன்ட்டு எனக்கு நல்ல முடிவு வரும் என்று எதிர்பார்ப்பது ஒரு இபாதத். வ அல்லிகா ரஜா குமா பிரப்பிக்குமா, உங்களுடைய எதிர்பார்ப்புகள் எல்லாமே இறைவனோடு என்ன செய்ய எப்பொழுதுமே தொடர்பாக வைத்துக் கொள்ளுங்கள். வ தவக்கலா அலைஹி, அவன் மீது தவக்குள் வையுங்கள். இன்ன தவக்குல் அலைஹி சஆதா, அவன் மீது தவக்குள் வைப்பது சந்தோஷம், மகிழ்ச்சி. இறைவனிடத்தில் எப்பொழுதுமே அதாவது ஒரு துஆவை கொண்டு உதவி தேடுங்கள். அதாவது கஷ்டமான நேரத்தில் துன்பமான நேரத்திலும் அப்படி உதவி தேடுங்கள். ஏனென்றால் துஆ என்பது ஒரு அதாவது இந்த கலைந்து போகாத அல்லது இடிந்து போகாத ஒரு கப்பல். அது பாதுகாப்பான ஒரு கப்பல், தோற்கடிக்க முடியாத ஒரு ஹிஸ்ப், ஒரு படை, அது வெருண்டோடாத ஒரு படை அது அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறார். துஆ எப்பொழுதுமே உங்களுடைய அதாவது வளமையான செயல்பாடுகளில் ஒன்றாக அது இருக்க வேண்டும் எப்பொழுதும். அதாவது இந்த துஆவை இயலாத ஒன்றாக நீங்கள் நினச்சிட வேண்டாம். நான் கேட்டேன் கிடைக்கல, அந்த மாதிரியான ஒரு நிலைக்கு நீங்கள் வந்துவிட வேண்டாம். அப்படி கிடைக்காமல் இருப்பதற்கு எங்கள் பாவங்கள் காரணமாக இருக்கலாம். சில பொழுது அதாவது அல்லாஹு தஆலா எங்களுக்கு தெரியாமல் பல துன்பங்களை அதன் ஊடாக என்ன செஞ்சிருக்கலாம், தடுத்திருக்கலாம். ஃபல்லதி அல்ஹமகுமா இல துஆ வ வஃபககுமா, உங்களுக்கு துஆவை இல்ஹாம் பண்ணி உள்ளுணர்வு தந்து அதை செய்ய வைத்த அல்லாஹ் லா புத்த யுஹ்ஸினல் ஆகிபத லகுமா, அதனுடைய முடிவையும் உங்களுக்கு சிறப்பான முறையில் என்ன செய்வான், தருவான். ஏன்னா உங்களுக்கு துஆ கேட்க வச்சவன் தானே. அப்போ துஆட உணர்வை இறைவன் தந்தாண்டா முடிவையும் உங்களுக்கு சிறப்பாக என்ன செய்வான், தருவான். வக்கது நஜ்ஜாக்குமா பி துஆயிக்குமா அனில் கதீர், அல்லாஹ் தஆலா உங்களோட துஆல இருந்து எத்தனையோ அதாவது நிறைய விஷயங்களை அதெல்லாம் உங்களை காத்திருப்பான். வ சரஃப பிஹன் குமா மினல் பலா இல் கபீர், எத்தனையோ சோதனையும் அல்லாஹ் தஆலா உங்களை விட்டு என்ன செஞ்சிருப்பான், திசை திருப்பி இருப்பான், உங்களுக்கு தெரியாது. நியாமத்துக்கு எப்பொழுதுமே என்ன செய்யுங்க, சுக்குர் செய்யுங்க, நன்றியுடையவர்களாக இருங்க. அதாவது உங்களுடைய இறைவன் உங்களுக்கு உண்டை தந்துட்டாண்டா அதை சங்கையான முறையில் எடுங்க, நன்றியோடு அதை அணுகுங்கள். சின்னதோ பெரியதோ இது முக்கியமான இடம். அல்லாஹ் தஆலா ஒரு உதவி, ஒரு பெரிய ஒரு உதவியை எதிர்பார்த்துட்டு இருப்பார். ஒரு சின்ன உதவி ஒன்று வரும், அல்லாஹ் தஆலா இன்ஷா அல்லாஹ் தருவான். தரல, தந்ததான் நினைக்கிறது இல்லை. இவர் எதிர்பார்த்தது வராது விட்டால் சின்ன ஒரு பகுதி வந்துருக்கு. ஒரு பெரிய ஒரு வேலையை செய்ய எதிர்பார்த்துருக்கான்னு வைங்களேன், ஒரு பெரிய ஒரு வீடு ஒன்று கட்ட எதிர்பார்த்துருக்கிறார். அவர் எதிர்பார்த்ததில் என்ன, அவர் உழைச்சதில் சிலர் இல்லை, அதில் இதெல்லாம் வந்ததில் ஒரு உழைச்சன்னு வைங்களேன். ஏதோ தெரியல, அல்லாஹ் தஆலா தரல, இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் தருவான். அது தந்ததெல்லாம் தந்ததாக நினைக்கிறதில்ல. ஏன்னா அவர் எதிர்பார்த்தது வரல, லிமிட் வந்தால் தான் அவர் என்ன தந்ததாக நினைப்பார். இதெல்லாம் அல்லாஹ்வுடைய அந்த உதவியை நன்றி இல்லாத முறையில் அணுகுவது என்பதை என்ன செய்கிறார், இதில் சொல்லி காட்டுகிறார். அதை நன்றி தன்மையை நீங்கள் அல்லாஹ்வுடைய பாதையில் அவனை வழிபடுவதற்கான ஒரு சபீலா என்ன செஞ்சுக்கங்க, நன்றியையே ஒரு இபாதத்தாக நீங்கள் மாற்றிக்கொள்ளுங்கள். எப்பொழுதுமே நிஅமத்துக்களை அவமானப்படுத்தி விட வேண்டாம், அல்லாஹ்வுடைய அருள்களை அவமானப்படுத்தி விட வேண்டாம், கேவலமாக்கி விட வேண்டாம். வல்ஹதர் மின் அன் துஹீனா நிஅமத ரப்பிக்குமா, இறைவனுடைய எந்த நிஅமத்தையும் நீங்கள் அதை கேவலமான முறையில் பார்த்து விட வேண்டாம். ஏண்டா அந்த மாதிரி இருந்துச்சுன்னு சொன்னால் நீங்கள் வெறுத்த நிலையில் அந்த நியமத்தை உங்களை விட்டு என்ன செஞ்சிடும், போய்விடும் என்ற ஒரு செய்தியை சொல்கிறாரு. இது பலகீனமான ஒரு செய்தி. இப்னு அபி துன்யா ஷுக்ர் என்ற புத்தகத்தில் என்ன செய்கிறார், கொண்டு வரார். நான் சொன்ன மாதிரி நன்றி என்ற நூலில் அதை கொண்டு வரார். என்னென்னா, யா ஆயிஷாவே அஹ்சினி ஜிவார நிஅமில்லாஹி தஆலா, அல்லாஹ் உனக்கு செஞ்ச அருள்கள் விஷயத்தில் நல்ல முறையில் நடந்து கொள்ளுங்க. ஃபஇன்னஹா கல்ல மாஸாலத்தன் கௌமின் ஃபஆதத் இலைஹிம், ஒரு நியமத் ஒரு சமுதாயத்தை விட்டு போயிட்டால் திருப்பி என்ன செய்வதில்லை, அந்த சமுதாயத்துக்கு வருவதில்லை என்ற செய்தி இது பலகீனமானது. நியமத்துக்கள் அருள்கள் உங்களுக்கு மிதமிஞ்சி வந்து அதன் காரணமாக நீங்கள் நன்றியை என்ன குறைந்தவர்களாக மாறுவதை நான் உங்களுக்கு என்ன செய்கிறேன், எச்சரிக்கிறேன். நீங்கள் உங்களோட முயற்சிகளால் தான் இவைகள் கிடைத்தது என்ற எண்ணம் வருவதையும் உங்களுக்கு நான் என்ன செய்கிறேன், எச்சரிக்கிறேன். அப்படி என்று சொல்லி என்ன முயற்சிகளால் வரல, எல்லாம் பிரார்த்தனைகளால் உங்களுக்கு என்னது கிடைச்சிது, அல்லாஹ்வுடைய தௌஃபீக்கால் கிடைச்சிது என்று விளங்குங்க அப்படி என்றார். திருப்பி என்ன
அதாவது ஆட்சியாளருக்கு கட்டுப்படுது என்ற பகுதியை திருப்பி என்ன செய்கிறாரு அதில் கொண்டு வராரு. அதில் என்ன கொண்டு வராருன்னா அந்த மாதிரி நடப்பதன் காரணமாக உள்ள விளைவுகளை பற்றி என்ன செய்கிறாரு கொண்டு வராரு. அதுக்கு பின்னால் அதாவது ஜமாத்தோடு என்ன செய்யுங்க, அதை ஆட்சியாளருக்கு கீழே கட்டுப்பட்டு ஜமாத்தோடு இருங்க என்று ஒரு உதவி சொல்கிறார். ஃபைன்ன சுல்தான் அல் ஜாயிர் அத்தாலிம் அர்ஃபக் பின் நாசி மினல் ஃபித்னா வென்திலாக்கல் ஐதி வல் அஸ்னா. அநியாயக்கார ஆட்சியாளன் இருப்பது சிறந்தது, அவனை இல்லாமலாக்குவதற்காக வரக்கூடிய ஃபித்னால மக்களுடைய வருகின்ற அழிவை விட. ஒரு அநியாயக்காரன் ஆட்சிக்கிறான், அது அநியாயம்தான். ஆனால் அது இல்லாமக்கிறதுக்கு மக்கள் இறங்கி 6-7 வருஷம் 8 வருஷம் 10 வருஷம் பெரும் அதாவது இந்த கேவலமான அல்லது இழப்புகளில் இரத்த மூட்டல்களில் இருப்பதை விட அது என்ன சிறந்தது அப்படின்னு என்ன செய்யற சொல்கிறார். அஸ்ஸபர் அல சுல்தான் ஜாயிர், அநியாயக்கார ஆட்சியாளர்களில் பொறுமையாக நடந்து கொள்ளுதல் அப்படின்னு அந்த பகுதியும் என்ன செய்ய, இதெல்லாம் ஃபுல்லாக அந்த ஆட்சியாளர்களோட சம்பந்தப்பட்ட விஷயம் அதில் சொல்லிக்கொண்டு வராரு. அதே போல் ஆட்சியாளர்களோடு போட்டியாக நடந்து கொள்ளாமல் இருத்தல், ஆட்சியாளருக்கு போட்டியான ஒரு நிலைமையை நீ என்ன செய்கிறது உண்டாக்காமல் இருத்தல். ஆட்சியாளருக்கு ஆட்சியில் போட்டி போடுறது மட்டுமல்ல, சும்மா இருந்துட்டு போம், அது ஏதோ ஒன்று லிங்க் பண்ணிவிட்டுருவாங்க, லிங்க் பண்ணிவிட்டு அது ஆட்சிக்கு போட்டி மாதிரியான ஒரு சப்ஜெக்டாக வந்துடும். ஏன்னா ஆட்சியாளரை பொறுத்த வரைக்கும் கிட்ட போட்டியாக இருந்தாலும் தூர போட்டியாக இருந்தாலும் சரி அதை இல்லாமல் தான் என்ன செய்வாங்க, ட்ரை பண்ணுவாங்க. இப்போ இல்லை 10 வருஷத்துக்கு கூட ஒரு போட்டியாக வருமெண்டா அது இப்போ என்ன இல்லாமலாக்க எடுக்கும். அந்த மாதிரியான ஒரு இடத்துக்கு ஒன்று என்ன செஞ்சிடாது, போய்விடாது. வப்த பஅத சத்தி ஹாதிஹில் அப்வாபி அன்குமா பிதர்கி முனாஃபஸா மன்னாஃபஸகுமா வ முதாலபா மன் தாலபகுமா. இதெல்லாம் நீங்கள் மூடின பின்னால், அது ஆட்சியாளர் கட்டுப்படுதல், அநியாயத்தில் பொறுமையாக இருத்தல், ஜமாத்தோடு இருத்தல், இதையும் தாண்டின பின்னால், அதாவது உங்களோடு போட்டி போடுகின்றவரோடு போட்டி போடுதல், உங்களை தேடுகின்றவரோடு போட்டி போடுதல், இதை விட்டுருங்க. இந்த பகுதிக்கு என்ன செய்ய வேண்டாம், போக வேண்டாம் விளங்கிட்டா என்று அந்த அட்வைஸ் என்ன செய்கிறார் பண்ணுறாரு. ஃபித்னாவுடைய காலம் ஒன்று வந்துச்சு அப்படி என்று சொன்னால் நீங்கள் ஒதுங்கிருங்க. ஃபித்னாவுடைய காலம் ஒன்று வந்தால் நீங்கள் ஒதுங்கிருங்க, கதவுகளை என்ன செய்துங்க மூடிக்கொள்ளு விடுங்கள். அப்படின்னா ஃபித்னா ஒளியும் வரைக்கும் அதில் நீங்கள் என்ன செய்து விட வேண்டாம், கலந்து விட வேண்டாம். அடுத்தது அஸ்ஸுஹுது ஃபித் துன்யா, இந்த துன்யாவில் அதாவது உலகப்பற்றின்மையோடு இருத்தல். வையாக்குமா வல் இஸ்திக்தார் மினத் துன்யா வஹுதாமிஹா, இந்த உலகம் அந்த உலகத்துடைய குப்பைகளிலிருந்து நீங்கள் அதிகப்படுத்திக் கொள்வதை உங்களுக்கு நான் என்ன செய்கிறேன், எச்சரிக்கிறேன். வாலைக்குமா பித்தவசுத், ஒரு மத்தியமமான முறையில் என்ன செய்ய நீங்கள் இந்த வாழ்க்கையை கொண்டு போங்க. இதை அதிகப்படுத்தல் என்பது அதில் பிஸி இருப்பதோடு அதை நிர்வகிப்பதில் காலம் செல்வதோடு பொறாமை உலகத்தை உங்களோட பக்கம் திருப்பிவிடும், இன்னும் கொஞ்சம் பிஸியாக்கிவிடும். அதே போல் அதை சேர்ப்பவர் மீது ஒரு பேராசையும் என்ன செய்துவிடும், உண்டாக்கிவிடும். அதே போல் அந்த சொத்தையும் அந்த உலகத்தையும் தனியாக அனுபவிக்கிற மீது அதாவது நெருக்கடியும் என்ன செய்துவிடும், அது உண்டாக்கிவிடும். அதனால் உலகப்பற்றின்மை என்பது உனக்கு நல்லது, உன்னை சுற்றி உள்ளவங்களுக்கு என்னது நல்லது அப்படி என்றார். அதே போல் குல்லுதி நியாமத்தின் மஹ்சூத், நியாமத்துடைய அனைவருக்கும் பொறாமை சேரும். எனவே நியாமத்துடைய விஷயத்தில் கவனமாக இருந்து கொள்ளுங்கள் அப்படின்றார். ஃபசுல்தானு யதமன்னா ஐயஸில்ல ஸல்லத்தன் யதஸப்பபு பிஹா இலா அக்திமா அதும ஃபீ நஃப்ஸிஹி மின் மாலிஹி. ஆட்சியாளரே என்ன செய்வான்னு சொன்னால், ஒரு பெரிய கோடீஸ்வரனாக இருக்கிறான்னு சொன்னால் அவன் ஏதாவது ஒரு பிழை விடுவானான்னு ஆட்சியாளர் எதிர்பார்த்துருப்பார். டோட்டல் சொத்தை என்ன செய்கிறதுக்கு எடுத்து விடுவதற்கு எதிர்பார்த்துட்டு இருப்பார். அதே போல் பாவி என்ன செய்வான்டா, அந்த பொறாமையை துரோகம் செஞ்சு எடுக்கிறதுக்கு பார்த்து கண்டிருப்பான். வசாலிஹ் தாமுன் லஹு அல் இஸ்திக்தாரிஹி மின்ஹு வஹ்திஃபாலிஹி, அதாவது நல்லவனாக இருந்தாலும் அவன் அதிகமாக என்ன அதை பெற்றுக்கொண்டிருக்கிறானே, அதிகமாக உலகத்தை ஆசை வச்சுட்டிருக்கிறானே, அதிகமாக அவனுக்கு உலகம் கிடைக்குதே என்ற விமர்சன கண்ணோட்டத்தோடு அவன் என்ன செய்வான், இருந்து கொண்டிருப்பான். யகாஃபு அலைஹி சதீகஹு வ ஹமீமஹு. எனவே எல்லா வகையிலும் எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நெருங்கிய நண்பரோடு கூட அவன் பயத்தோடு தான் இருக்க வேண்டி வரும். நியாமத்தை என்ற உண்டு அதிகமாக உங்களுக்கு வந்துட்டா என்ற அளவுக்கு மறைக்க ட்ரை பண்ணுங்கள். நியாமத்தை மற்றவங்களுக்கு அதை வெளிப்படுத்த, அதை கொடுக்கறதல்ல, அதை பேசிக்கண்டு தெரிகிறது, அந்த விஷயத்திலிருந்து நீங்கள் கவனமாக இருந்து கொள்ளுங்கள். ஆஃபாத்து துன்யா, உலகத்துடைய ஆபத்துக்கள். பொருளாதாரம் என்று உங்களுக்கு ஏதாவது கிடச்சிட்டுண்டா அதில் கொஞ்சம் பகுதியை தவிர வேறு எதையும் உசூலில் நீங்கள் ஆக்க வேண்டாம் என்றார். 1,00,000 பணம் கிடைக்குதுண்டா ஒரு 10,000 வேணும்னா நிலத்துக்கு போடுங்க, 10,000 வேணும்னா பிஸ்னஸுக்கு போடும், 10,000 வேணும்னா வீட்டுக்கு போடுங்க. மற்ற பெரும்பகுதியை என்ன செய்ய வேண்டாம், எதுலேயும் நீங்கள் அதாவது முடக்க வேண்டாம். நீ அந்த ஊரை விட்டு மாற வேண்டி வரும், உனக்கு சூழல் மாறும், உனக்கு காலம் மாறும், நிலைமைகள் மாறும். நீ எதுக்கு போட்டால் அந்த எல்லா நிலைகளும் மாற வாய்ப்பு இருக்கிறத நல்ல முறையில் அனுபவித்தல். இதுதான் அவர் என்ன செய்கிறார் சொல்கிறார். இந்த மன் ருஸிக மின்குமா மாலன் ஃபலா யஜ்அல் ஃபில் உஸூலி இல்லா அகல்ல. ஏதாவது சொத்து கிடைச்சா கொஞ்சத்தை மட்டும் என்ன செய்யுங்க, நிலத்தில் போடுங்க அல்லது நிரந்தரமான இதில் போடுங்க. ஃபஇன்ன ஷகபஹா தவீல், அதனுடைய போராட்டம் நீளமானது. வசாஹிபுஹா தலீல், அதை கொடுத்தவனோ அல்லது அதை புதைச்சவனோ கொஞ்சம் அந்த பணிஞ்ச நிலையில் தான் இருக்கணும், மனசளவில் பயத்தோடு தான் என்ன செய்யணும், எப்பொழுதும் இருந்து கொண்டிருக்க வேண்டும். வஹிய லைஸத் பிமாலின் அலல் ஹக்கைக்க, உண்மையில் அது பணமே அல்ல.
இன் தகல்லப, அதாவது அதுக்கு முன்னால் ஒரு எதிரி வந்துட்டாண்டா, ஒரு எதிரியுடைய நிலைமை வந்துட்டான்னா அதை ஊரை விட்டு அவர் கிளம்ப வேண்டி வரும், அல்லது பிரச்சனை வரும், வழக்கு வரும், அது வரும், இது வரும், பல சிக்கல்கள் அதில் என்ன செய்யுது உண்டு. அதனால் கையோடு வச்சுருந்தா உனக்கு கையோடு என்ன செய்யலாம், அதை கூட்டி கொண்டு போய்விடலாம் அப்படி என்று சொல்லி என்ன அதை அபுல் வலீத் அல் பாஜி ரஹ்மத்துல்லாஹ் சொல்கிறாங்க. அது ஒரு வகையில் பொருளாதார ரீதியாக அவருடைய பார்வைகளில் உண்டு. லா யஸ்லுக் இல்லாமா குத்திரலக், உனக்கு எது தக்தீரில் எழுதிக்குதோ அது மட்டும்தான் உனக்கு வந்து சேரும். அதனால் அழகான முறையில் தேடு. நான் இந்த இடத்துல லுக்மான் அலைஹிஸ்ஸலாத்துடைய உபதேசத்தை தான் உனக்கு நான் சொல்கிறேன். யா புனை, என் அருமை மகனே, இன்னஹா இன் தக்கும் மிஸ்கால ஹப்பா மின் ஹர்தல், அது கடுகள வேணுமாக இருந்தாலும் சரி, ஃபத்தகுன் ஃபி சஹ்ரா, அல்லது அது ஒரு பாறையில் இருந்தாலும் சரி, அவு ஃபி அஸ்ஸமாவாத்தி அவு ஃபில் அர்த், அல்லது வானங்களில் பூமியில் எங்கிருந்தாலும் சரி, அத்திபிஹ் அல்லாஹ், அதை உனக்கு கொண்டு வந்து அல்லாஹு தாலா சேர்ப்பான். இன்னல்லாஹ் லத்தீஃபுன் ஹபீர், அல்லாஹ் நுட்பமானவன், மிகவும் அறிந்தவன் என்று சூரா லுக்மான் உபதேசம் சொல்கிறார். தேடுகின்ற விஷயத்தை அழகான முறையில் என்ன தேடிக்கொள். அடுத்த பகுதியும் அந்த ஆட்சியோடு சம்பந்தப்பட்டது தான், அதனால் அதில் வேகமாக போகிறேன். மன் அத்த சுல்தான உஃப்துதீன், ஆட்சியாளர்களிடம் நீ தொடர்ந்து போக ஆரம்பிச்சின்னு சொன்னால் நீ ஃபித்னாவுக்கு உள்ளாகிடுவாய். ஆட்சியாளர் மஜ்லிஸுக்கு போகிறது, ஆட்சியாளர்களோட தொடர்பாகிறது, அந்த மாதிரி ஒரு தொடர் பண்ணி அதை மெயின்டைன் பண்ணி என்றால் நீ ஃபித்னாக்கு உள்ளாகி விடுவாய். அப்படியே உனக்கு அதை ஃபைன் துஹினபி சொஹபத்திஹி, நிர்பந்திக்கப்பட்டுட்டாய், நீ பழக வேண்டிய ஏதோ ஒரு சூழ்நிலை உன்னை வந்து அந்த இடத்துல என்ன செஞ்சுட்டு ஒரு நீதிபதியாகவோ அல்லது பொறுப்போ உனக்கு நிர்பந்தமாக தரப்பட்டு விட்டால் நீ வந்து அதில் எப்படி நடந்து கொள்ளணும் என்றா, அவர்கிட்ட யாரை பற்றியும் புறம் பேசாத, யாரை பற்றியும் முறைப்பாடு செய்யாத, அவருடைய கட்டளைகளுக்கு மாறு செய்யாத, அவரை வந்து பாவத்தின் பக்கம் இழுத்து விடாதே, சரியா, அவர் ஒன்றே அந்த இன்னொரு பாவத்தின் பக்கம் என்ன செய்வார், எடுப்பார் என்று சில உபதேசங்களை செய்கிறார். நிர்பந்தமாக அதில் அகப்பட்டவருக்கு எப்பொழுதும் அந்தஸ்தை தேடுவதை விட்டும் தூரமாகவே இருந்துவோம். பதவி, போட்டி, அதை தலைமை, இவைகளை விட்டும் தூரமாக இருந்து கொள். என்ன காரணம்டா, இந்த அந்தஸ்து எப்பயும் நிலைக்காது, உனக்கு அது நிலைக்காது. ஹைருல் உமூரி அல் வசத், அதாவது காரியங்களில் சிறந்தது அல் வசத், நடுநிலையாய் நீ கையாள்வது சொல்லிட்டு இதில் முக்கியமானதுன்னு சொல்கிறாரு. அவர் அந்த காலத்தில் இதை பேசிக்கிறார். அஸ்லமு தபகாத் அத்தபகால் முத்தவசிதா, மிடில் கிளாஸ் தான் சேஃப்டியான கிளாஸ்ன்றாரு. சேஃபான கிளாஸ் வந்து எப்பயுமே மிடில் கிளாஸ். அஸ்லமு தபகாத் அத்தபகால் முத்தவசிதா, மிடில் கிளாஸ் தான் எப்பொழுதும் ஒரு சேஃபான இடம். லா துஹ்ததம் மின் தஅ வலா துர்மக் மின் ரிஃஅ வ மின் ஐபித் தரஜல் உல்யா அன்ன சாஹிபஹா லா யர்ஜுல் மஸீத் வலாக்கின்னஹு யஹாஃபுன் நக்ஸ். அதாவது என்ன சொல்கிறாருன்னா, அவனுடைய நிலைமை எப்படி இருக்கும் அப்படின்னா, நல்ல வசதியானவரை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து இன்னும் மேலதிகமாக தேடணும் அப்படி என்றதை விட அவன்கிட்ட என்ன அதிகமாக இருக்கும்னா, குறைஞ்சிடப்படாத என்ற பயன் நிறைய எதிர்க்கும். குறைஞ்சிடக்கூடாது என்ற பயன்தான் அவன்கிட்ட தலையை வந்து செஞ்சும் ஆக்கிரமித்துக்கண்டே இருக்கும். நிறைய தேடுற ஒரு சைடு, குறைஞ்சிடக்கூடாத அந்த பகுதி வந்துட்டு வந்துட்டே இருக்கு. இந்த பிரச்சனை எனக்கு என்ன இல்லை, ஏன்னா மிடில் இருக்கிறான், இவன் குறையவும் இல்லை கூடவும் இல்லை. அதே நேரம் அதாவது தரஜல் உஸ்தா யர்ஜுல் இஸ்தியாத், ஆனால் நடுத்தரமாக இருக்கிறவன் அதிகத்தை தான் நிறைய என்ன செய்வான், விரும்பிக்கின்ற இன்னும் கூடணும் இன்னும் கூடணும் இன்னும் கூடணும் இருப்பான். ஒபைனஹ ஒபைனல் மஹாயிஃபி ஹிஜாப், ஆனால் அதே நேரம் இந்த குறைஞ்சிரும் என்ற லிஸ்ட்டில் இவனுக்கும் இடையில் ஒரு திரை இருக்குது. ஏன்னா குறைஞ்சவங்க ஏற்கனவே இருக்கிறாங்க, குறைஞ்சவங்க ஏற்கனவே இருக்கிறாங்க. இவன் இருக்கிற நிலை கூடணுமென்ற நிலையில் இருக்குது, ஆனால் இல்லாத நிலையிலேயும் அவன் என்ன இல்லை. இதனால் இங்கேக்கும் இந்த தரத்துக்கும் ஒரு ஹிஜாபும் இருக்குது, அதிகமாகணும் என்ற எண்ணமும் அவனுக்கு என்ன செய்யும் இருந்து கொண்டிருக்கும். இந்த நடுநிலையாக அனுபவித்து போகக்கூடிய ஒரு நிலை அவனுக்கு தான் இருக்கும். ஃபஜஅலா பைன ஐதீகுமா தரஜா யஸ்தகிலு பிஹல் ஹசூத் அன்குமா வயர்ஜுஹ சதீக் லக்குமா. எனவே நீங்கள் உங்களோட இடத்தை எப்படி வச்சுக்கிங்கடா, பொறாமைக்காரன் உங்களை பார்த்து பொறாமப்படாமல் திரும்பி பேத்துருவான். நீங்கள் நடுவில் இருந்தீங்கடா, பொறாமப்படுறதுக்கு ஒன்றும் இல்லைன்னு போயிடுவான். நண்பனும் உங்களோட சேர்ந்து பழகிறதுக்கு விரும்புவான். அந்த மாதிரியான ஒரு இடத்தை என்ன செய்யுங்க வைத்துக்கொள்ளுங்க. அதை உள ரீதியாக சொல்கிறதா இருந்தால் மனிதனை பொறுத்த வரைக்கும் ஒரு அதாவது இந்த மிக தேவையான லிஸ்ட்டில் இருந்து மிக தேவையற்ற லிஸ்ட்டுக்கு போனால் உலகத்தில் அவன் அனுபவிக்கக்கூடிய விஷயங்கள் அவனுக்கு சூளைக்காது, குறைஞ்சி தான் இருக்கும். ஊரில் உள்ள பெரும் வசதி படைத்தவனுக்கு ஊரில் சந்தோஷம் இல்லை. நீ பாருங்கள், ஊரில் பெரும் கோடீஸ்வரனா இருப்பான், அவன் ஊர் பீச்சுக்கு போகிறதுல அவனுக்கு சந்தோஷம் இல்லை, ஊர் ஷாப்பிங் பண்ணுறதுல அவனுக்கு சந்தோஷம் இல்லை, ஊரில் ஒரு என்டர்டெயின்மெண்ட் பண்ணுறதுல அவனுக்கு சந்தோஷம் இல்லை, ஊரில் ஒரு சாப்பாடு போடுறதுல அவனுக்கு சந்தோஷம் இல்லை. அவனுக்கு எல்லா சந்தோஷமும் இன்னொரு ஊரில் தான் இருக்கும். அவன் எங்கள் பீச்சுக்கு போகிறனாலும் ஃப்ளைட் எடுத்து பீச்சுக்கு போனால் தான் அவனுக்கு சந்தோஷம் இருக்கும், சரியா. அவன் எங்கேயாவது ஷாப்பிங் பண்ண போகிறனாலும் அவன் ஒரு கம்பெனி நடத்துவானே ஷாப்பிங், அதை கூட எடுத்து போனால் அவனுக்கு சந்தோஷம் இல்லை, அவன் இன்னொரு இடத்துக்கு தான் போவான். இந்த மாதிரி நிலை இருக்கும். அப்போ இவனுடைய நிலையில் இருந்து கண்டு அவங்கள உதாரணம் காட்டுவான். சில இந்த பொருளியல் வழிகாட்டிகள் அப்படின்லாம் சொல்கிறவங்க நீங்கள் பார்த்தீங்களா, அந்த வசதி படைத்தவர்களே அவங்களாம் சின்ன மொபைலை தான் வச்சுட்டிக்கிறாங்க, அவங்க சின்னதாக தான் வச்சுட்டிக்கிறாங்க. அவன் பயத்தில் அவனுக்கு வந்து என்னென்னா இந்த பொருளாதாரத்தில் அனுபவித்து அவனுக்கு அனுபவிக்கிற இன்பத்தை எல்லாம் எடுத்துட்டான். அவனுக்கு அனுபவிக்கிற இன்பமெல்லாம் எதில் இருக்கேண்டா,
சந்திரனில் வீடு கட்டுறது, விளங்கிட்டா, அல்லது எங்கேயாவது ஒரு இடத்துல நிலம் வாங்கி போடுறது, வேறு எங்கேயாவது சம்பந்தம் இல்லாத இடத்துல ஒரு எஸ்டேட்டை வாங்கி, இப்படி அவனோட சந்தோஷம் பெருசு. அதனால தான் அவன் அதெல்லாம் வச்சுக்கிறான். இதில் அர்த்தம் வந்து அவன் பேணுதலானிங்கிற அர்த்தம் இல்லை, அவனுக்கு சின்ன சந்தோஷங்களெல்லாம் எடுக்கப்பட்டாச்சு. அது இப்போ எங்களை எடுத்துங்க, நமக்கு ஒருத்தர் 2.5 கிலோ அரிசி தந்து பெய்த்துக்கிழங்குழுக்கு அரிசி அல்ஹம்துலில்லாஹ் அப்படின்னு சுக்குரில் விழுந்து நாங்கள் பெரிய சந்தோஷத்தில் கண்ணீர் வடிக்கிற நிலைமையில் இப்போ எல்லோரும் நிற்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ் அப்படின்னு சொல்லி என்னத்துக்கு இது 2.5 கிலோ என்ன கொண்டு வந்துட்டு போகிறான் அப்படி என்ன மாதிரி ஒரு நிலைமையில் நம்ம இருக்கிறோம். ஆனால் அந்த 2.5 கிலோ அரிசிக்கு வரிசையில் நிற்கக்கூடிய மக்களை பார்க்குறோம். அவனுக்கு அல்லாஹ் நம்ம என்ன நினைக்கிறோம்னா, அல்லாஹ் அவனை தேவையில தேவையிலே வச்சுக்கிறான், 2.5 கிலோட சந்தோஷத்துலேயே வச்சுக்கிறான். நமக்கு 2.5 கிலோ சந்தோஷத்தை எடுத்துட்டான், வேற ஒன்றும் இல்லை. நமக்கு முக்கியமான சில சந்தோஷங்களை எடுத்துனால இந்த 2.5 கிலோ சந்தோஷங்கள், சில சந்தோஷம் கற்பனை பண்ணி பாருங்கள். நீ பட்ட சந்தோஷங்கள் லிஸ்டெல்லாம் வசதி வந்தபோது அந்த சந்தோஷ லிஸ்டெல்லாம் எடுக்கப்பட்டாச்சு. மொபைல்லே எடுங்க, ஒரு 1100 போன கொண்டு ஒருத்தர் கிஃப்டாக தரார், என்னதுக்கு இந்த போன கொண்டு நம்மளுக்கு கிஃப்டாக தரான்னு மைண்ட் செட். சந்தோஷம் எடுக்கப்பட்டாச்சு, தேவைன்றதை விட சந்தோஷம் எடுக்கப்பட்டாச்சு. எவ்வளவுக்கு பொருளாதாரத்துடைய நிலைகள் போய்கொண்டிருக்குதோ அவனை பற்றி நம்ம முன்மாதிரியாலாம் எடுக்கலாது. அவன் அதை யூஸ் பண்ணுறான்னு இல்லை, இவன் யூஸ் பண்ணுறான்னு கட்டுப்பாடுன்னு அர்த்தம் இல்லை, சந்தோஷம் இல்லை அதில் அவனுக்கு அந்த சந்தோஷம் எடுக்கப்பட்டாச்சு. உண்மையிலேயே அஹ்லத் தபகாத், சந்தோஷத்தை நல்லா அனுபவிக்கக்கூடிய ஒரு லைன் வந்து இந்த மிடில் கிளாஸ் லைன் தான். அவனுக்கு ஒரு வறுமை மாதிரியும் இருக்கும், கொஞ்சம் பெருமை மாதிரியும் என்ன செய்யும் இருக்கும். ரெண்டுக்கு நடுவில் தான் அவனோட வாழ்க்கை என்ன செய்யும் போயிட்டு இருக்கும் என்று யார் இமாம் அபுல் வலீத் அல் பாஜி ரஹ்மத்துல்லாஹ் என்ன செய்கிறாரு சொல்கிறாரு. அடுத்து அந்த மறுபடியும் அந்த இமாரா ஆட்சி என்றைக்குமே என்ன செய்ய வேண்டாம், நீங்கள் தேட வேண்டாம் என்ற அந்த பகுதியை சொல்லி காட்டுகிறார். அடுத்தது அல் இக்லால் மினல் மிஸா, நகைச்சுவை, அதாவது இந்த பகுதிகளை நிறைய குறைத்து கொள்ளுங்கள். வ அகில்லா முமாசஹத்தல் இஹ்வான் வ முலாபசத்தஹும், எப்பொழுதுமே அதாவது சிலர் வந்து நகைச்சுவையில் அறியப்பட்டிருப்பாங்க, அவர் வந்து பப்ளிக் நகைச்சுவை வீரர் அப்படின்னு அறியப்பட்டிருப்பாங்க. ஆனால் அவரை கண்ட அவர் நல்ல கருத்து சொன்னாலும் சிரிக்கத்தான் ரெடி ஆகிட்டிப்பாங்க. எங்கே அது நகைச்சுவையுடைய சப்ஜெக்ட் ஏதாவது வருதான், அவருடைய கருத்துக்கள் எடுபட மாட்டார். இந்த லெவலுக்கு தன்னை நகைச்சுவை செஞ்சிடக்கூடாது, கொண்டு போய்விடக்கூடாது. ஏனென்றா இந்த மாதிரி நிலைமையில் இருக்கக்கூடியவர்களை பொறுத்த வரைக்கும் ஃபைனல் அதா அக்தர் மிம்மன் ஹாதிஹி சிஃபத்ஹு, இந்த மாதிரியான சிஃபத்தில் உள்ளவங்க, பண்பில் உள்ளவங்களுக்கு எதிரிகள் அதிகம். கல்லமையு ஆதிக்க மிம்மன் லா யாரிஃபுக்க வலா தாரிஃபு, நீங்கள் நண்பர்களை நிறைய அதிகரித்து கொண்டீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு எதிரிகளும் என்ன அதை சொல்லுவாங்க. நீங்கள் நட்புகளை அதிகரிக்க நீங்கள் எதிரிகளை உருவாக்கி கொண்டிருக்கிறீர்கள். ஏன்னா அங்கிருந்து தான் எதிரிகள் அதாவது உருவாக்கப்படுகிறார்கள். பகைமை நிர்வாகம் என்ற தலைப்பில் சம்பந்தமாக நான் விளங்கப்படுத்தியிருப்பேன். நீங்கள் அறிமுகம் குறைவாக இருந்தால் எதிரிகளும் என்ன உங்களுக்கு குறைவாக இருப்பார்கள். அடுத்ததாக வசியத்து லுக்மான் லிப்னி, கடைசி பகுதி என்னென்னா, நான் சில பகுதிகளை விட்டுட்டு போகிறேன், அந்த சுருக்கத்தை சொல்லிட்டதால் அரபை நான் என்ன சில வாசிக்கல, கருத்தே தான் முக்கியமாக இருந்தால் அதை நான் விடலதையும் அப்படியே கருத்து முக்கியமானதில் விட்டேன்னு சொன்னால் அந்த ஆட்சி சார்ந்த விஷயங்கள், ஆட்சியாளரோட நடந்து கொள்கிற விஷயங்கள் அப்படியெல்லாம் நம்மளோட சிந்தனையோட டச் பண்ணி அது ஏறுறது மிச்சம் கஷ்டமாக இருக்கும். ஏன்னா நம்ம ஆட்சி தெரிவு என்ற பகுதிக்குள்ளே நம்ம என்ன இல்லை என்பதனால. ஃபைன் ஃபகத்துமா வசியத்தி ஹாதிஹி, இந்த வசியத்தை நீங்கள் இழந்துட்டீங்கன்னா, மறந்துட்டீங்க, ஒன் அசீத்துமா மானாஹா, நான் இப்போ இவ்வளோ நேரம் தொகுத்தளித்த அந்த வசியத்தை நீங்கள் மறந்துட்டீங்கன்னா, ஃபஅலைக்குமா பிமா தக்கரல்லாஹு தஆலா ஃபி வசியத்தி லுக்மான் லிப்னிஹி, அல்லாஹு தஆலா குர்ஆனில் லுக்மான் தன் மகனுக்கு சொன்ன வசியத்தை நீங்கள் என்ன செய்யுங்க, கடைபிடிங்க. ஃபஇன்ன ஃபிஹா ஜிமா உல் ஹைர், அதில் தான் என்னது, அதாவது எல்லா விதமான ஹைரும் ஒரு சேர தரப்பட்டிருக்கிறது. யா புனை, எனது அருமை மகனே, அக்கிமிஸ் ஸலா, தொழுகை நிலைநாட்டுங்கள். வஅ்முர் பில் மஅரூஃப், நன்மை ஏவுங்கள். வன்ஹா அனில் முன்கர், தீமையை தடுங்கள். வஸ்பிர் அலாமா அஸாபக், உங்களுக்கு ஏற்படுகின்றவைகளில் பொறுமையாக இருங்கள். இன்னதாலிக மின் அஸ்மில் உமூர், அதுதான் காரியங்களில் மிகவும் உறுதிமிக்கது. வலா துஸஇர் ஹத்தக லின்னாஸ், மக்களை அதாவது மக்களிலிருந்து உங்கள் முகத்தை திருப்ப வேண்டாம். வலாம் தம்ஷி ஃபில் அர்லி மரஹா, பூமியில் பெருமை அடித்து நடக்க வேண்டாம். இன்னல்லாஹ லா யுஹிப்பு குல்ல முஹ்தாலின் ஃபகூர், பெருமை அடிக்கக்கூடியவர்களை அல்லாஹு தஆலா விரும்புவதில்லை. வக்ஸித் ஃபி மஷீக், உங்கள் நடையிலே நடுத்தரமாக நடந்து கொள்ளுங்கள். வக்துல் மின் சௌத்திக், நடையிலும் பெருமை இருக்கு, அதான் அது நடையில் நடுத்தரமாக நடந்து கொள்ளுங்கள். வக்துல் மின் சௌத்திக், அதாவது உங்களது குரலை நீங்கள் தாழ்த்தி கொள்ளுங்கள். இன்ன அன்கரல் அஸ்வாத்தி ல சௌத்துல் ஹமீர், வெறுக்கத்தக்க முரண்பட்டு போகின்ற குரல் வந்து கழுதையுடைய குரல். சூரா லுக்மான் 17-19. வ இன்னி ல ஊசை குமா, நான் உங்களுக்கு இருவருக்கும் வசியத்து செய்கிறேன். வ அலமு அன்னி லன் உக்னிய அன்குமா மின் அல்லாஹி ஷைஆ, எனக்கு தெரியும் அல்லாவிடமிருந்து உங்களுக்கு நான் எந்த ஒரு பலனையும் என்ன செய்துவிட முடியாது, தந்துவிட முடியாது, காப்பாற்றி விட முடியாது. இனில் ஹுக்கும் இல்லா லில்லா, எல்லா சட்டங்களும் எல்லா அதிகாரமும் அல்லாவுக்கு தான். அலைஹி தவக்கல், அவன் மீதே நான் பொறுப்பு சாட்டுகிறேன். அலைஹி வலிய தவக்கலில் முத்தவக்கிலூன், தவக்குள் வைக்கின்றவர்கள் அந்த அல்லாவின் மீதே தவக்குள் வைக்கட்டும். வஹுவ ஹஸ்புனா வ நிஅமல் வக்கீல், அவன் எங்களுக்கு போதுமானவன், பொறுப்பு சாட்டப்படுகின்றவர்கள் மிகவும் சிறந்தவன். வக்கமுல, அதோட இந்த பகுதி என்ன, அது அடுத்தவருடைய குறிப்பு வசியத்தனை செய்தோட முடிகிறது.
சுப்ஹானக்கல்லாஹு வ பிஹம்திக் அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்.